वरचरं वल्लवी जनवल्लभं जयति सम्भवं धामा वै जयन्ती विभूषणम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येकगोचरः नारायणः परं ब्रह्मगीताशास्त्रे सवीरितः स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येकगोचरः नारायणः परं ब्रह्मगीताशास्त्रे सवीरितः स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येकगोचरः नारायणः परं ब्रह्मगीताशास्त्रे समीरितः பகவத்கீதையினுடைய அனுசந்தானம் பண்றோம். அதனுடைய சாரத்தை ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தினால சுவாமி ஆளவந்தார் அருளி செய்கிறார். அதுல முதல் ஸ்லோகம் பகவத்கீதை எல்லாத்துக்கும் சாரம். स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्त्येक गोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः पातंडेद वरों इद தனக்குன்னு உண்டானதான தர்மங்கள் அதை யோகமாக பண்ணிக்கொண்டு கர்த்தா நானல்ல, இந்த கர்மா என்னுடையதல்ல, இதனால வரக்கூடிய பலன் என்னுடையதல்ல அப்படின்னு தனக்குன்னு உண்டான வர்ணாசிரம தர்மங்கள் என்னென்ன உண்டோ அதை பண்ணும் பொழுது அது கர்ம யோகமாக மாறுறது. அல்லது ஞான யோகம், அதுக்கு அதிகாரம் உள்ளவர்கள். வைராக்கியம், இதனால மாத்திரமே கர்மயோகத்தினாலேயும் ஞான யோகத்தினாலையும் ஏற்பட்டதான பக்தி, பரபக்திங்கிறது சாமான்யமா ஏற்பட்டுடாது. அதற்கு மாத்திரமே இலக்கானவன் சாத்திய பக்தியேக கோச்சரஹா. யாரு? நாராயணஹா பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா அப்படின்னு பெருமாளுடைய தத்துவங்கிறத மட்டுமே முதல்ல பிரதானமாக சொல்லி அந்த தத்துவத்தை அடையறதுக்கு பக்தி அப்படிங்கிற வேதாந்த விகிதமான ஒரு உபாயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த பகவத்கீதையினுடைய முக்கியமான அர்த்தம் அப்படிங்கிறத சொன்னார். முதலாறு அத்தியாயங்கள்ல கர்மயோகம் ஞான யோகம் அப்படிங்கிறத பார்த்துண்டு மேல இருக்கக்கூடியதான அத்தியாயங்கள்ல 7 தொடங்கி 12 முடிவாக உள்ள அத்தியாயங்கள்ல பகவானுடைய பெருமைகள், பக்தர்களுடைய பெருமைகள், அந்த பக்தி பண்றதுக்கு உண்டான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படுறது. 7வது அத்தியாயத்துல தன்னுடைய யாதாத்மியமான ஒரு குணங்கள், தனக்குனே உண்டான சில குணங்கள், யாதாத்மியம், தான் எப்படி இருக்கானோ அந்த மாதிரியான குணங்கள், எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவன் இல்லாத இடமே கிடையாது, அவன் இல்லாத வஸ்துவே கிடையாதுன்னு இருந்தும் அவனை நம்ம அறியாம இருக்கிறதுக்கு காரணம் பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி, தெரிஞ்சுக்க முடியாது. அது மாயை அப்படிங்கிற திரையை போட்டு நம்மளை மயக்கிண்டு அவனுடைய உண்மையான குணங்களை நம்மளை அனுபவிக்க விடாம பண்றது. அதை விலகணும் அப்படின்னா சரணாகதி பண்ணணும். திரோதிஹி சரணாகதி. மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னு. அப்படி மாயங்கிறது விலகி போச்சு அப்படின்னு கேட்டா பக்தி அப்படிங்கிறது மலரும். அந்த பக்தர்களுக்குள்ளே 4 விதமானவர்கள் என்ன வேணும்னு நினைக்கிறத பொறுத்து, எனக்கு இது வேணும்னு நினைச்சுட்டு எம்பெருமான இடத்துல பக்தி பண்றோம் இல்லையா? புருஷார்த்தம் என்னதுங்கிற ஒரு எண்ணத்தோட எம்பெருமான இடத்துல நம்ம பக்தி பண்ணும் பொழுது என்ன வேணுங்கிறத நினைச்சுட்டு பண்றோமோ அதனால அந்த பக்தர்களுக்குள்ள பேதங்கள். அப்படி 4 பேர் இருந்தாலும் நீதான் எனக்கு வேணும், உன்னை கொண்டுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஞானி இருக்கானே அவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படிங்கிறது 7வது அத்தியாயத்திலையும். ஐஸ்வர்யம், அக்ஷரம், பகவத் சரணம் அப்படின்னு இந்த 3 விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறவாள், அவளுக்கு என்ன தெரியணும், அவ என்ன கை கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களை 8வது அத்தியாயத்துல சொல்லி, அதனால எப்படிப்பட்ட உலகமாக இருந்தாலும் ஐஸ்வர்ய லோகங்கிறது அழியக்கூடியது.
பிரம்மா பரியந்தம் பிரம்மலோக பரியந்தம் இருக்கக்கூடியதான லோகங்கள் அழியக்கூடியதுங்கிறதுனால ஒருத்தனுக்கு வைராக்கியம் ஏற்படணுங்கிறது தான் பெருமாளுடைய திருவுள்ளம். அதனால ஐஸ்வர்யத்தை கேட்கணும் எம்பெருமானிடத்துல, கைங்கரியத்தை தவிர வேற ஒண்ணத்தை கேட்கக்கூடா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஏற்படணுங்கிறது 8வது அத்தியாயத்தினுடைய ஒரு பலஸ்ருதியாக அமைகிறது. 9வது அத்தியாயத்துல பக்திங்கிறது பிரதானமாக சொல்லப்படுறது. பக்தினா என்னன்னு தெரியணுமே. அதனால பக்தி ரூபகா பிரகீர்த்திதா. பக்தி ரூபகா பிரகீர்த்திதா அப்படின்னா பக்தி பண்ணக்கூடிய பக்திமான்களுடைய பெருமைகளை பத்தி பேசணுமே இல்லையா. அதனால மகாத்மனாம் விசேஷா. பக்தி ரூபம் சொல்லி பக்தர்களுடைய பெருமைகளை சொன்னோம் அப்படின்னா அப்படிப்பட்ட பக்தர்கள் எம்பெருமான பத்தி தானே நினைக்கிறா. அப்படி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை நினைக்கும் பொழுது அவனுடைய மகாத்மியம், அவனை நினைச்சு அவன் என்ன நினைப்பார், அவனுடைய மகாத்மியத்தை நினைப்பார். அவன் மனுஷனாக அவதாரம் பண்ணும் பொழுதும் அவனுக்கு உண்டான பரரூபம் பரத்வம் கொஞ்சம் கூட ஈஷத்தும் குறையாது இருக்கக்கூடிய தன்மைகளை நினைத்து பக்தி பண்ணுவார்கள் அப்படின்னு. பக்தியினுடைய ஸ்வரூபம், பக்தர்களுடைய பெருமை, அவனுடைய பெருமை, இது எல்லாம் 9வது அத்தியாயத்துல நன்னா விளக்கப்படும். சததன் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்ப 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். பக்தி ஏற்படணுமே, பக்தி வேணும்னா பக்தி எப்படி ஏற்படும், ஏற்பட்ட பக்தி எப்படி வளரும் அப்படின்னா அதுக்கும் பெருமாள் தானே சொல்லிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா ஸ்வகல்லான குணானந்திய கிருஷ்ண சுவாதீனதாம் பக்தி உற்பத்தி விருத்தி அர்த்தா விஸ்தீரணா தசமோதிதா. அவனுடைய அனந்தமான திருக்கல்யாண குணங்களை கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் பக்தி ஏற்படுது. எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு அதீதமாக இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும் பொழுது பக்தி ஏற்படுறதுங்கிறத பெருமாள் சொல்லி, இந்த பக்தி உற்பத்திக்கு காரணம் பக்தி ஏற்பட்ட பக்தி வளரத்துக்கு காரணம், இது ரெண்டும் முக்கியமாக விஸ்தாரமாக சொல்லப்படுறது 10வது அத்தியாயத்துல அப்படிங்கிறத பெருமாள் நமக்கு காட்டி கொடுக்கிறான். இதுல ஏற்கனவே ஒரு 20 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பூர்த்திய பண்ணணும் அப்படிங்கிறது. அத விபூதி யோகோ நாம தசமோத்யாயः. ஸ்ரீ பகவான் உவாச பூஜயேவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வசः யத்தேஹம் ப்ரீயமாணாய வக்ஷ்யாமி ஹிதகாம் யஜாஹ ந மே விதுஸ்சுரகணாः பிரபவம் ந மஹர்ஷயः அஹம் ஆதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வசः யோ மாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேஷு சர்வ பாபைः பிரமுச்சதே. பூஜையேவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வசா. என்னுடையதான உயர்ந்ததான இந்த வச்சனத்தை தெரிஞ்சுக்கோ, கேளு, நன்னா கேட்டுக்கோ. ஏன்னா நீ என்னுடைய கல்யாண குணங்களை சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா கேட்கிற, அதனாலேயே உனக்கு நல்லது பண்ணணுங்கிறது எனக்கு தோன்றது. அப்படி தோணும் பொழுது நான் சொல்றேன், இந்த விஷயங்களை நீ நன்னா கவனமாக கேளு. என்னுடையதான இந்த பெருமைகளை சுரகணாக பிரபவம்னு மகர்ஷயா, மகர்ஷிகளாக இருக்கக்கூடியவர்களோ தேவர்களோ அறிய முடியாது. என அவர்களுக்கும் ஆதியும் அந்தமும் நான். என்னால ஏற்பட்ட ஞானத்தை கொண்டு என்ன அறிஞ்சிட முடியாது. யோமாம் அஜம் அநாதிஞ்ச வேதி லோக மகேஸ்வரம் சம்மூடா சமர்த்தேஷு சர்வபாபை பிரமுச்சதே. பக்தி ஏற்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அசம்மூடனா இருக்கிறதுனா இல்லையா. நான் எல்லார காட்டிலும் சர்வ விலட்சணமானவன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் அசம்மூடா அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன எல்லார காட்டிலும் உயர்ந்தவானன்னு தெரிஞ்சுக்காம இருந்தேன் அப்படின்னா என்னிடத்துல பக்தி ஏற்படாது. யார் என்ன எல்லார காட்டிலும் உயர்ந்தவானவன் அப்படிங்கிற உண்மையான அர்த்தம் மனசுல தெளியறதோ அவர்களுக்கு என்னிடத்துல பக்தி அப்புறமா ஏற்படுறது. அஜம் அநாதிம் சவேத்தி லோகமகேஸ்வரம். அச்சேதன பொருள்களை காட்டிலும் விலட்சணமானவன், சேதனனான பத்த சேதனனை காட்டிலும் விலட்சணமானவன், முக்த சேதனனை காட்டிலும் விலட்சணமானவன், நித்திய சேதனனை காட்டிலும் முக்கியமானவன், தேவதாந்தரங்களை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்னு. மனுஷர்களுக்குள்ள ராஜா அப்படின்னா அவனும் மனுஷ ஜாதி தானே. தேவர்களுக்குள்ள இந்திரன் அப்படின்னாலும் அவனும் தேவ ஜாதி தானே இல்லையா. ஆனா இவன் பரமாத்மா, யாரும் இவனை போல இருக்க முடியாது. அதனால இவன் இவர்களை போல அப்படின்னு நினைச்சுட்டானாலே அவனுக்கு உண்மையான பக்தி பிறக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் குறைச்ச. இவர்களை போல இவன் இல்லைன்னு நினைக்கணும்.
நம்மளுடைய சம்பிரதாயத்துல தேவதாந்திரங்களுடைய சம்பந்தம் வேண்டாம், தேவதாந்திரங்களை காட்டிலும் உயர்ந்தவானவன் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதனாலேயே சில இடத்துல நமக்கு ஏதோ ஒரு சில விதமான சங்கோச்சங்கள் ஏற்படுறதுன்னு தோணும். கரெக்ட் இல்லையா? அப்ப அவளுக்கு அவளுடைய தெய்வம் உயர்ந்ததுதானே, அப்ப நமக்கும் நம்மளுடைய தெய்வம் உயர்ந்தது அப்படின்னா மற்றவாளை பார்க்கும் பொழுது அதனால நம்ம தப்பா பார்க்கிறோம் அர்த்தமா, இதெல்லாம் நம்மளுடைய காரியங்களை பண்ணலன்னு அர்த்தமா அப்படின்னா பெருமாள் அப்படிதானே சொல்லியிருக்கான். சாமான்யமா எப்படி எடுத்துக்க முடியும்? எல்லா தேவதைகளையும் எம்பெருமானையும் ஒண்ணுன்னு எப்படி நினைக்க முடியும்? நினைச்சாதானே அசமூடகான்னு சொல்றான் இல்லையா? எல்லார காட்டிலும் உயர்ந்தமானவன், அதி விலட்சணமானவன் அப்படிங்கிறத நினைச்சுதானே ஆகணும். அதனாலதானே பக்தி ஏற்படும்னு பெருமாள் தானே சொல்லி கொடுக்கிறான். யார போலையும் அவன் கிடையாது, எல்லார காட்டிலும் உயர்ந்தவன். அதுக்காக மற்றவாளை பரிபவம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. ஆனா இவன் உயர்ந்தவன்கிற ஒரு புத்தியில திருடமா இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது லட்சணம் தான், வைஷ்ணவனுடைய லட்சணம் தாங்க. அதனால எல்லாம் என்னாலதான் ஏற்படுறது அர்ஜுனா அப்படிங்கிறத சொல்றான். புத்திர் ஞான வசம்மோகா க்ஷமா சத்யம் தவசமஹா சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபஜமேவச்ச அஹிம்சா சமதா துஷ்டி ஸ்தபோதானம் யசோ யசா பவந்தி பாவா பூதானாம் மத்தஏவ பிரதக்விதாஹ. அப்படி மனசனுடைய ஒரு பிரகாரம் தானே இது எல்லாமே. புத்தியாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், அதுக்குன்னு உண்டான மனசு இருக்கிறதுனாலதான் அதெல்லாம் ஏற்படுறது. அதெல்லாம் என்னாலதான் ஏற்படுறது, எனக்கு அதீனமா தான் இருக்கு அப்படின்னு பெருமாள் சொல்றான். அஹிம்ச அப்படிங்கிற குணம், அதுக்கு காரணமான மனசு, அதுக்கு காரணம் நான். எந்த குணங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கு காரணமா நான் தான் இருந்திருக்கேன். பயம்னா அபயம்னா புரியறது. பயம் எப்படி ஏற்படும்? அதுக்கு காரணம் நான் அப்படின்னு சொன்னா, தப்பான விஷயங்கள்ல பயம் இல்ல அப்படின்னா நமக்கு கெட்டு போயிடுவோமே. தப்பான விஷயங்கள்ல பயம் வேணுமே இல்லையா? துக்கம் இல்ல அப்படின்னு கேட்டா வைராக்கியம் பிறக்காதே. அப்ப துக்கம் ஏற்படும் பொழுது வைராக்கியம் ஏற்படுறதுக்காக எம்பெருமான் நமக்கு கொடுக்கிறான் என்றும், பயம் ஏற்படும் பொழுது தப்பான விஷயங்கள்ல பயம் ஏற்படணும், தகாத விஷயங்கள்ல பயம் ஏற்படணும் என்றும் அந்த பயத்துக்கு அதுதான் அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பயம்னு ஒண்ணு வேண்டாமே. பயம்ங்கிறத ஒண்ணு இருக்குங்கிறத சொல்லி அது என்னாலத்தான்னு சொல்றான் பெருமாள் அப்படின்னு கேட்டா அந்த பயத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு இல்லையா? மகர்ஷியாக சப்தபூர்வே சத்வாரஹா மனவஸ்ததா மத்பாவாமான சாஜாதா ஜேஷாம் லோகஜிமா பிரஜாஹா அப்படின்னு எல்லாம் என்னால் என்னாலுங்கிறத சொல்லிட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமும் என்னால் அப்படிங்கிறத சொல்லணும். அதனால சப்த மகர்ஷிகளும் நான்கு மனுக்களும் எனக்கு அதீதமானவர்கள். அவாவா என்னென்ன காரியங்கள் பண்றாளோ என்னுடைய சங்கல்பத்துக்கு அதீதமாக தான் அந்தந்த காரியங்களை பண்றா. அதனால ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மமயோ வேத்தி தத்வதா சோ அவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயா. விபூதிம் யோகஞ்ச, யோகம் அப்படின்னா என்னிடத்துலேருந்து தான் எல்லாம் ஏற்படுறதுங்கிற எண்ணமும், விபூதிங்கிறது எல்லாத்துக்கும் நான் அந்தராத்மாவாக இருக்கிறதுனால எனக்கு அதீதமா எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் ஏற்பட்டெடுத்தோம் அப்படின்னு கேட்டா அவிகம்பேன யோகேன யுஜ்யதே அப்படின்னு அவனுக்கு பக்தி யோகம் அவிகம்பமா தடையில்லாம ஏற்படும். அப்படி தடையில்லாத பக்தி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா என்னிடத்துல வந்து அடைஞ்சிருவன் அத்திர சம்சயா, எந்த இடத்துல எந்த சந்தேகமும் கிடையா அப்படின்னு சொல்றேன். அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மாமுதா பாவசமன்விதாஹ அப்படிங்கிறது. அதனால பக்தி உள்ளவர்கள் என்னை எப்படி பாவனம் பண்ணிண்டு பஜனம் பண்ணுவர்கள், பஜனம்னா நினைப்பவர்கள்னு அர்த்தம் இல்லையா? உபாசனம் பண்ணுவர்கள் எப்படி பண்ணுவர்கள் அப்படின்னு கேட்டா அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே, எல்லாத்தினுடைய காரணம் நான், என்னிடத்துல இருந்தா சிருஷ்டிங்கும் பொழுது ஸ்திதி சம்ஹாரம் என்னால என்றும், என்னுடைய பிரேரணையினால அந்தராத்மாவாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நியமன சாமர்த்தியம்னு சொன்னோம். நியமன சாமர்த்தியம்னா உள்ளுக்குள் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பிரேரணை பண்ணக்கூடியதான சாமர்த்தியம். நான் பிரேரணை பண்ணலனா ஒருத்தரும் அந்தந்த காரியங்களை பண்ண முடியா. மத்த சர்வம் பிரவர்த்தது, எல்லாம் பிரவர்த்திக்கிறதே இந்த லோகத்துல. அதுக்கு காரணம் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு நான் நியந்தாவாக இருக்கிறதுனால மட்டும்தான். இதிமத்வா பஜந்தே மாம் புதாஹா பாவசமன்விதா. இப்படிதான் நினைச்சுட்டு என்ன பக்தி பண்ணவர்கள். அப்படி பக்தர்களுடைய பெருமையை சொல்லணுமே. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தா பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தீச்சா ரமந்திச்சா அப்படின்னு. மச்சித்தா அவருடைய சித்தம் என்னிடத்திலேயே இருக்கு. என் பொருட்டான பிராணன் அவர்களுக்கு அப்படின்னா நான் தான் அவர்களுக்கு பிராணன் அர்த்தம். மீனுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த போல். போதயந்தா பரஸ்பரம், பரஸ்பரம் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லிக் கொண்டும் கேட்டுக்கொண்டுண்டா இருந்திருப்பார்கள். அதனால சொல்றவர்கள் சொல்றதையே பிரயோஜனமாகவும், கேட்கிறவர்கள் அவன் சொல்றதை கேட்டு
அதனால அந்த அந்த திருக்கல்யாண குணங்கள்ல மனசு ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். துஷ்யந்தி ரமந்திச்ச, அப்படியே ரம்யமா இருக்கும் பெருமாளை பத்தி கேட்கும் பொழுது. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு பெருமாள் அது மட்டும் பண்றதில்ல, அதுக்கு மேல ஒரு விசேஷமான ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்றான். என்ன அப்படின்னு கேட்டா, என்னிடத்துல அடையணும்னு நினைக்கிறவர்களுக்கு, பிரீத்தியோட என்ன அடையணும்னு நினைக்கிறவர்களுக்கு, பஜனம் பண்ணவர்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, புத்தியோகத்தை கொடுக்கிறேன். எந்த புத்தியோகம் இருந்ததுன்னா என்ன அடைய முடியுமோ அப்படிப்பட்டதான புத்தியோகத்தை நான் பிரீத்தியோட பண்றேன். அப்படின்னா அவள் எனக்கு ஸ்பெஷல் தான் அர்த்தம். என்னிடத்துல சேரணும்னு ஆசைப்படுறா, பஜனை பண்ணணும்னு ஆசைப்படுறா. அந்த பஜனை பண்றதுக்கும் என்ன அடையறதுக்கும் உண்டானதான தடைகள் எல்லாத்தையும் நீக்கி கொண்டு அவர்களுக்குன்னு உண்டான புத்தியோகம் எப்படி இருக்கணுமோ அதை பிரீதியோடு நான் தரேன். பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்திதே தேஷாம் அனுகம்பா அர்த்தம் அகம் அஜ்ஞானஜந்தமஹா. அதே கருணைங்கிற காரணத்தினால தமசு அப்படின்னு சொல்லக்கூடியதான அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்றேன். ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா. நான் உள்ள இருக்கும் பொழுது நான் அந்தராத்மாவாக எல்லாருக்கும் இருக்கேங்கிறது வாஸ்தவம் தான். அப்ப புதுசா சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு நினைவோட பிரீத்தி பூர்வகமா நான் உற்சாகத்தோட இவர்களுக்குன்னு ஸ்பெஷலா சில காரியங்களை பண்ணுவேன்னு தானே அர்த்தம். ஏன்னா எல்லாருக்கும் தானே அந்தரியாமியா இருக்கான் பெருமாள். அது ஒன்னும் புதுசா சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே அப்படி. ஆனா பெருமான் ஸ்பெஷலா சில நமக்குன்னு சில காரியங்களை பண்ணுவான். என்ன அப்படின்னா, நாசயாமி ஆத்மபாவஸ்தா, ஹிருதயத்திலே இருந்து கொண்டு ஞான தீபேன பாஸ்வதா, ஞானம்ங்கிற தீபத்தை பெருமாள் தானே ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஞானங்கிற தீபத்தினால அஜ்ஞானம் அழியும்படியாக பண்ணி, அஜ்ஞானம் அழியும் பொழுது ஞானம் ஏற்பட்டு அந்த புத்தியோகத்தினால என்னை எப்படி பண்ணணுமோ அப்படி பக்தி பண்ணி அந்த பக்தி யோகத்தினால என்ன அடைவர்கள் அப்படின்னா, பெருமாள் முதல்லேந்து தானே எல்லாத்தையுமே பண்றான். தமசுதான் இதுக்கு காரணம், அதனால அஜ்ஞானம் போகணுங்கிறதும், அதனால ஞானத்தை கொடுக்கணும், ஞான தீபத்தை கொடுக்கணும், அதனால அஜ்ஞானம் போகும். அஜ்ஞானம் நீங்கித்து அப்படின்னு கேட்டா ஞானம் ஏற்படும். அந்த ஞானம் நல்ல ஞானமாக இருக்கணுங்கிறதுனால அப்படிப்பட்டதான புத்தியோகத்தை தானே கொடுத்து, அந்த புத்தியோகம் ஏற்பட்டது அப்படின்னா அவனுக்கு பக்தி ஏற்படும். அந்த பக்தி ஏற்பட்டதுன்னா என்னிடத்துல பஜனை பண்ணுவான். அப்படி என்ன இடத்துல பஜனை பண்ணினா என்னையே நினைச்சு கொண்டு என்னையே சேருவன் அப்படின்னா, முதல்லேந்து தொடங்கி பெருமாள் தானே அந்த வழியில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி 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 நீ அனுகிரகம் பண்ணி தானே நம்மள அவனிடத்துல சேர்த்துப்பான் தானே அர்த்தம் இதுல. உடனே அர்ஜுனன் கேட்கிறார், அர்ஜுனா உவாச்சா பரம் பிரம்மா பரந்தாம் அபவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். இதெல்லாம் சொல்லித்து ஆஹுஸ்துவாம் ரிஷய சர்வே தேவர்ஷிர் நாரதஸ்ததா அசிதோ தேவலவ்யாசா ஸ்வயம் செய்வ பிரவீஷிதே. அப்படி உன்னை வேதங்களும் சரி, ஸ்மிருதிகளும் சரி, ரிஷிகளும் சரி, தேவரிஷிகளும் சரி, ஏன் நீயும் சரி இப்படிதான் அப்படிங்கறத நீ சொல்ற. நீதான் பரம்பிரம், நீதான் பரந்தாமா, பவித்திரமான வஸ்துக்களுக்கு எல்லாம் பரமமான பவித்திரம் நீதான், புருஷோத்தமனான சாஸ்வதமான தெய்வம் நீதான், திவ்யமான தாமத்துல இருக்கக்கூடியதான வைகுண்டத்துல இருக்கக்கூடியவன் நீதான் இல்லையா? அப்படிங்கறதெல்லாம் எல்லாரும் ஒத்ததா ஒரே விஷயத்தை தானே சொல்றது. வேதங்கள் என்ன சொல்றதோ அதே தான் ஸ்மிருதிகள் சொல்றது, ஸ்மிருதிகள் என்ன சொல்றதோ அததான் இதிகாச புராணங்கள்ல ரிஷிகள்லாம் சொல்றா. அதை நீயும் சொன்னியே. அதனால முன்னாடி நீயும் அதே தானே சொன்ன, நான் தான் பரபிரம்மம், நான் தான் பரந்தாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீயும் சொன்னியே. நீ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் சர்வம் ஏத திருத்தம் மன்யே என்மாம் வதசி கேசவா, என் பொருட்டு நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு தான் நினைக்கிறேன். நீ மெய்ப்படுத்தி பேசுற, மிகப்படுத்தி பேசுறேன்னு நான் நினைக்கல. இதெல்லாம் வாஸ்தவம். உன்னுடைய என்ன குணமோ அதை அப்படியே நீ சொல்லியிருக்க. எனக்காக உன்னை பத்தி நீயே பீத்திக்கிறேன்னு நான் நினைக்கல. உண்மை இதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுறது எனக்கு. அதனால உன்னுடையதான இந்த வியக்திகளை சாமான்யமா இருக்கக்கூடிய தேவர்களோ தானவர்களோ தெரிஞ்சிட முடியாது. தேவர்கள் தானவர்கள் அவர்களுக்கு சக்தி உண்டுதான், அதனால தெரிஞ்சிட முடியுமான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, தேவர்கள் தானவர்கள் எல்லாத்துக்கும் மேம்பட்டவர் நீனாச்சு. ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தமா அப்படின்னு உன்னால மட்டும்தான் உன்னை தெரிஞ்சுக்க முடியும். உன்னுடைய ஞானத்தை கொண்டு உன்னால மட்டும்தான் உன்னை தெரிஞ்சுக்க முடியும். பூதபாவனா பூதேஷா தேவதேவா ஜெகத்பதே, எல்லாருக்கும் ஈசனாக இருக்கக்கூடியவன். பூதேசானா நியமன சாமர்த்தியம்னு சொல்லிண்டே இருக்கு. நியமன சாமர்த்தியம்னா உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அந்த காரியங்களை பண்றதுக்கு பிரவருத்தி இல்லையா? பிரவருத்தி யோசிச்சு பார்க்கணும். ஏதோ அடியேன் ஓரளவுக்கு நன்னா சொல்ற முடியறது அப்படின்னு கேட்டா அந்த பிரவருத்தி பெருமாள் உள்ளுக்குள்ள இருந்து சொல்றான் தான் அர்த்தம்.
சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியுறதுன்னு சொன்னோம் அப்படின்னா பெருமாள் உள்ளுக்குள்ள இருந்து பிரகாசப்படுத்துறான்னு அர்த்தம். நம்மளோட சாமர்த்தியத்தினால சொல்லவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. தேவதேவா ஜெகத்பதே அப்படின்னு சொல்லி வக்தும் அர்ஹசி அசேஷேன திவ்யாஹி ஆத்ம விபூதயா யாபிர் விபூதிபிஹி லோகானாம் இமாம்ஸ்வம் வியாப்தி திட்டசி. எல்லாத்தையும் அசேஷேன நீ எனக்கு சொல்லணும், ஒண்ணு விடாம எனக்கு சொல்லணும். திவ்யமான உன்னுடைய ஆத்ம விபூதி இருக்கே, இது எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும். எப்படி எந்த விபூதியை கொண்டு நீ அந்தராத்மாவாக எல்லா இடத்திலையும் வியாபித்துக் கொண்டு இருக்கியோ அப்படிப்பட்டதான உன் விபூதியை நீ எனக்கு சொல்லணும் இல்லையா? நீ தானே எல்லா இடத்திலும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு வியாபிச்சுட்டு இருக்க. உன்னதான விபூன்னு சொல்றா. நீ இல்லாத இடமே கிடையாதே. கதம் வித்யாமகம் யோகின்னு துவாம் சதா பரிச்சிந்தையன்னு கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா அப்படின்னு ஒன்னு சதா பரிச்சிந்தனம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பக்தி யோகம் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். பக்தி யோகம் இன்னும் கைகூடல். பக்தி யோகம் கைகூடணும்னு ஆசைப்பட்டு பக்தி யோகத்துல நான் பிரவர்த்திக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுட்ட உன்னை என்ன பாவங்கள்ல நான் சிந்தனை பண்ணணும்? எப்படி தெரிஞ்சுண்ட உன்னை எந்த பாவத்தினால சிந்தனை பண்ணணுமோ அப்படி உன்னை தெரியப்படுத்தும்படியாக, தெரிந்த உன்னை சிந்தனை பண்ணும்படியாக நீயே தானே சொல்லணும். நீ சொன்னாதானே அப்படி தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுண்ட ஒண்ணு நினைக்க முடியும். உன்னுடைய சங்கல்பம் இருந்தாதானே முடியும். அதனால நான் திருப்பி கேட்கிறேன், சொல்லு. விஸ்தரேன ஆத்மனா யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா பூஜா கதைய. ரெண்டு காரணத்தினால நீ எனக்கு சொல்லணும். நீ விஸ்தாரமா சொல்லவே இல்லை, ரொம்ப சுருக்கமா சொல்லிட்ட. அதனால உன்னுடைய யோகத்தையும் விபூதியையும் கேட்கணுங்கிற ஆசையா இருக்கு எனக்கு. ஏன் அப்படி திருப்தியே ஏற்பட மாட்டேங்கிறது? ஆரா அமுதனாச்சேனி பூஜா கதையா திருப்திரிக சிரண்வத்தோ நாஸ்தி மே அமிர்தம். அமிர்தம் போல இருக்கு. உன்னுடைய குணங்களையும் உன்னுடைய யதார்த்தமான ஒரு லட்சணங்களையும் கேட்க 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 பெருமைகளையும் கேட்க 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 அமிர்தம் போல இருக்கனால எனக்கு ஒரு திருப்தியே ஏற்பட மாட்டேங்கிறது. அதனால நீ விஸ்தாரமா சொல்லு. ஏன்னா முன்னாடி நீ சுருக்கமா சொல்லிட்ட. உன்னுடைய விபூதியையும் யோகத்தையும் விஸ்தாரமா சொல்லி. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உன்னாலதான் ஏற்படுறது. நீதான் பிரேரணை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அந்தராத்மாவாக இருந்து நியமனம் பண்ற. இந்த ரெண்டு குணங்களையும் எனக்கு விஸ்தாரமா சொல்லு. இன்னொரு காரணம், எனக்கு பக்தி பண்ணணும்னு பிரவர்த்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி பக்தி பண்ணணும்னா எப்படி பக்தி பண்ணணும்? அதுக்குன்னு உண்டான பெருமைகளை நினைக்கணும். என்ன பெருமைகளை எப்படி நினைக்கணும்னு தெரியணுமே. அதனால இன்னவைகள் என்னுடைய பெருமைகள், என்னுடைய பெருமைகளை நீ இந்த மாதிரி நினைக்கணும்னு சொன்னா, அதனால அந்த மாதிரி நான் பக்தி பண்ண முடியும். அதனாலையும் எனக்கு நீ சொல்லு அப்படிங்கிறத சொல்றேன். உடனே பெருமாள் ஹந்தா தே கதையிஷ்யாமி திவ்யாஹி ஆத்ம விபூதயா பிராதான்யதா குரு சிரேஷ்டா நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யம். பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, நீ இவ்வளவு ஆசையா என்னிடத்துல கேட்கிறிய, சொல்றேன், எல்லாம் சொல்றேன். ஆத்ம விபூதையா, எனக்குன்னு உண்டான விபூதி என்னதுங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்றேன். கல்யாணமான விபூதிகள் என்னுடையது. ஆனா பிரதானமா இருக்கக்கூடிய சிலைவைகளை சொல்றேன். ஏன் அப்படின்னா நாஸ்தி அந்தஹா விஸ்தரஸ்யமே அப்படின்னு. எனக்கு அந்தமே கிடையாது. என்னுடைய பெருமைகளுக்கு அந்தமே இல்லாத பொழுது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா கால தத்துவம் போராது இல்லையா? எவ்வளவு காலம் சொன்னாலும் என்னுடைய பெருமைகளை சொல்லி மாளாது. அதனால எது முக்கியமாக இருக்குமோ அவைகளை சொல்றேன். பிராதான்யம் அப்படிங்கிற சப்தத்தை பகவத் ராமானுஜர் உத்கர்ஷம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கிறார். உத்கர்ஷம்னா பெருமை வாய்ந்தவைகள்னு அர்த்தம். முக்கியமானவைகள்னு சொல்லும் பொழுது முக்கியம் அந்த முக்கியத்துவம் வைகளுக்கு ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, லோகத்துல பார்க்கக்கூடிய பெருமை வாய்ந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் அந்தர்யாமி பெருமாள் தான் அப்படிங்கும் பொழுது அதனாலதான் அதுக்கு பிரதானியத்துவம் ஏற்படுறது. மாசானா மார்கசீர்ஷோகம் அப்படின்னு மார்கழி மாசம் நான் தான், மாதங்களுள் நான் மார்கழின்னு சொல்லும் பொழுது மார்கழிங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால மார்கழி மாதம் ரொம்ப உயர்ந்தது. அப்ப உயர்ந்த தன்மைகளை பத்தியே பெருமாள் சொல்லின்றான். முக்கியமானவைகள்னு சொல்லும் பொழுது அந்த முக்கியத்துவம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா உயர்ந்த தன்மையினால முக்கியத்துவம் ஏற்படுறது. அதனால பிரதான்யதான்னு சொல்லும் பொழுது உத்கர்ஷத்தை இந்த இடத்துல சொல்லப்படணும். அர்த்தம் அதுதான் அப்படிங்கிறது பகவத் ராமானுஜருடைய திருக்குறள். அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாசய ஸ்திதா அகம் ஆதிச்ச மத்தியஞ்ச பூதானாம் அந்தயேவச்சா. எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லணுமே. பூதாசய ஸ்திதா, அதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சிருஷ்டி என்னாலதான் அர்ஜுனா, ஸ்திதி என்னாலதான் அர்ஜுனா, லயம் என்னாலதான் அர்ஜுனா. பாலனம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவர்களை நியமனம் பண்ணக்கூடிய நியந்தாவும் நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சுக்கோ. நான் எங்க உட்காண்டிருக்கேன்? அந்தர்யாமியா உள்ளேயே உட்காண்டிருக்கேன், ஹிருதய தேசத்துல, ஹிருதய பிரதேசத்துல. இதற்கு மேல பெருமாள் தன்னுடைய பெருமைகளை சொல்லிண்டே வரப்போறான். இதுல இருந்து பார்ப்போம். எல்லாமே தன்னுடைய பெருமைகள். நான் யார் 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 அப்படின்னு சொல்லிட்டே வரப்போறோம். கைகளை தூக்கிக்கோங்கோ, வேகமா போயிடலாம். நம்ம இந்த யார் சொல்லுங்கோ, ரெண்டு ஸ்லோகமா படிச்சுட்டே வரலாம். உமா அம்மா 2 ஸ்லோகம் படிங்கோ, 2 தடவை படிங்கோ. ஸ்லோகம் 21 and 22 வஜி.
எஸ். நமஸ்காரம் குருஜி. எத்தனாவது அத்தியாயம் சுவாமி? இப்ப 10வது அத்தியாயம் இருக்கும். இங்க போட்டிருக்க பாருங்க. 10வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். 10:21. ஆரம்பிக்கவாஜி? சொல்லுங்க. ஆதித்யாநாமகம் விஷ்ணுர் ஜோதிஷாம் ரவிரம் சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசி வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. இன்னொரு தடவை படிங்க. 21-22. ஆதித்யாநாமஹம் விஷ்ணுர் ஜோதிஷாம் ரவிரம் சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசி வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. இது பகவத்கீதா பாஷ்யம். ஒரு தடவை வாசிச்சிருக்கோம். 21 திருப்பி அந்த இடத்துல தான் தன்னுடைய விபூதி யோகத்தை சொல்றதுனால அங்கேருந்து நான் திருப்பி வாசிக்கிறோம். நம்ம ஏவம் பகவதः ஸ்வவிபூதி பூதேஷு சர்வேஷு ஆத்மதயா அவஸ்தானம் தத்தச்சப்த சமான அதிகரண்ய நிர்தேசஹேதும் பிரதிபாத்ய. போன தடவை சொல்லியிருக்கு இல்லையா? நக்ஷத்ராணாம் அகம் சசி ரவி அம்சுமான். 12 ஆதித்யர்கள் இருக்கா, அவளுக்குள்ள விஷ்ணுங்கிற ஆதித்யன் நான் அப்படின்னு பெருமாள் சொல்றான். ஜோதிஷு ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களுக்குள்ள அம்சுமான் நான் அப்படின்னு சொல்றான். மரீச்சிஹி மருதாமஸ்மி அப்படின்னு. மரீச்சிங்கிறவர் நான் அப்படின்னு சொல்றான். மரீச்சிங்கிறது ஆத்மா, ஜீவாத்மா. அதற்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடியதான பெருமாள் பரமாத்மா. அப்படி இருந்தும் மரீச்சி நான் சொல்றான் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சமான அதிகரண்யம்னு பேர். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நான்முகன்கிறது பிரம்மா, முக்கண்ணப்பா அப்படிங்கிறது ருத்ரன். ருத்ரன் வேறு, பிரம்மா வேறு, பெருமாள் வேறுன்னு தெரிஞ்சுட்டும் முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு சொல்ற தகும். ஏன் அப்படின்னா சமான அதிகரண்யங்கிற லட்சணத்தினால். எப்படி பொருந்தும்? ஏன்னா எல்லாத்துக்கும் அந்தராத்மா அவன் தானே. அவன் இல்லாத வஸ்துவே கிடையாது. அப்ப லோகத்துல எந்த வஸ்துவை பார்த்து அதை கூப்பிட்டாலும் அது பெருமாள் தானே. அதனால பகவதஸ்வ விபூதி பூஷேது சர்வேஷு ஆத்மதயா அவஸ்தானம் தத்தச்சப்த சமானி அதிகரண்ய நிர்தேச ஹேதும். அதுதான் காரணம். சமான அதிகரண்யத்தோட எல்லா வஸ்துக்களையும் சொல்ல முடியும்னா காரணம் எல்லா விபூதி வஸ்துக்களையும் தான் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதுனாலதான். அதனால அந்த விபூதி விசேஷங்களத்தை சமான அதிகரண்யேன விபதிசதி. அந்த விபூதி யோகங்கள் எல்லாத்தையும் சமான அதிகரண்யத்துல சொல்லணும்னு பெருமாள் ஆசைப்பட்டு சொல்றோம். அப்ப அவன் ஜீவாத்மான்னு கிடையாது. எப்படி உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக நான் இருக்கேங்கிறதுனால சமான அதிகரணம் எனக்கு பொருந்தும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. பகவத்யா ஆத்மதயா அவஸ்திதேஹி சர்வம் சப்தாஹ தஸ்மின்னேவ பர்யவஸ்யந்தி யதா தேவோ மனுஷ்யः பக்ஷி விருக்ஷः இத்யாதः சப்தः சரீராணி பிரதிபாத்யந்தः தத்ததாத்மனி பர்யவஸ்யந்தி பகவதः தத்ததாத்மதயா அவஸ்தானமேவ தத்தச்சமான அதிகரண்ய நிபந்தனம் இதி விபூதி உபசம்ஹாரே வக்ஷதி ந ததஸ்தி வினா யஸ்யான்மயா பூதம் சராச்சரம் இது சர்வேஷாம் ஸ்வ அவினாபாவ வச்சனாத். இதுதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? எந்த வஸ்துக்களை சொன்னாலும் தேவனோ மனுஷனோ பக்ஷியோ விரக்ஷமோ எதை சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் சேர்ந்துதானே. தேவதத்தன் இங்க வா அப்படின்னு சொல்லும் பொழுது தேவதனுடைய சரீரம் மட்டும் வரலையே,
தேவதத்தனோட சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் சேர்ந்துதான் வருது இல்லையா? அப்ப ஆத்மாங்கிறது அங்க உள்ளமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா சரீரத்தையும் ஆத்மாவையும் என்னைக்குமே பிரிக்க முடியாத ஒரு காரணத்தினால இருக்கு. அதனால சொல்லும் பொழுது தேவதத்தன்கிற ஆத்மாவை தான் இங்க குறிக்க முடியுமே தவிர சரீரம் இங்க வான்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அப்போ சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மான்னு சொல்லும் பொழுது இங்க வான்னு நம்ம யாரை சொன்னாலும் அது பரமாத்மாவை தான் குறிக்கும். ஏன்னா பரமாத்மா நடந்து வருதுன்னு தான் நமக்கு தெரியணும். ஏன்னா அதுதான் பரமாத்மா தான். பரமாத்மாவினுடைய என்ன சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அவன் நடக்கவும் முடியாது. அவனையும் பெருமாளையும் பிரிக்கவும் முடியாது. அவனையும் சரீரத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல பெருமாளையும் சரீரத்தையும் பெருமாளையும் ஜீவாத்மாவையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. அப்ப எல்லா இடத்துலயும் பெருமாள் மட்டும்தான் இருக்கு இல்லையா? அதையே பின்னாடி பெருமாள் தானும் சொல்றான். விபூதி உபசம்ஹாரம் பண்ணும் பொழுது இந்த அத்தியாயத்துல தானே ந ததஸ்தி வினா யஸ்யான் மயா பூதஞ்சராச்சரம், நான் இல்லாத வஸ்துக்களே இந்த லோகத்துல கிடையவே கிடையாது, என்ன தவிர்ந்த வஸ்துக்கள் இந்த லோகத்துல கிடையாதுன்னு பெருமாள் சொல்ல. நான் இல்லாத வஸ்துக்கள் இந்த லோகத்துல கிடையவே கிடையாது. நீ எந்த வஸ்துக்களை சொன்னாலும் என்னதான் சொல்றேன்னு அர்த்தம். நான் இல்லாத வஸ்துக்கள் இந்த லோகத்துல கிடையாது. அதனால என்ன தவிர இந்த லோகத்துல வஸ்துக்கள் கிடையாதுங்கிறது வேற, என்னை அந்தராத்மாவாக கொள்ளாத வஸ்து இந்த லோகத்துல கிடையாதுங்கிறது வேற இல்லையா? அவினாபாவச்ச நியாமியதயா இது மத்த சர்வம் பிரவர்த்ததே இது உபக்ரம உதிதம் அப்படின்னு. அவினாபாவம் என்ன விட்டு பிரிச்சு ஒரு வஸ்துவை இந்த பாத்திர முடியாது அப்படின்னா, ஏன்னா எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருந்து நியமனம் பண்ணக்கூடியவன் நான் அப்படின்னு தெரியறது இல்லையா? அதனால இப்ப பெருமாள் அவனுடைய விபூதியை சொல்றான். அதை நம்ம பார்த்துட்டே வரும். ஆதித்யானாம் அஹம் விஷ்ணு ஜோதிராம் ரவிரம் சுமான மரீச்சிரம் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அஹம் சசி துவாதச சங்கியாதானாம் ஆதித்யானாம் துவாதசஹா யஹா உத்கிருஷ்டஹா விஷ்ணுர்நாம ஆதித்யஹா சஹா அஹம். ஆதித்யர்கள் 12 பேர்கள். அதுல இருக்கிறதுக்குள்ளேயே உத்கிருஷ்டமானவன் பெருமை வாய்ந்தவன் யார் அப்படின்னு கேட்டா விஷ்ணு அப்படின்னு ஒரு நாமத்தை கொண்டு ஒரு ஆதித்யர். அது யார் அப்படின்னா நான் தான். ஜோதிஷாம் ஜகதி பிரகாசகானாம் யஹா அம்சுமான் ரவிஹி ஆதித்யகணஹா சஹா அஹம். ஜோதி அப்படின்னாலே ஜகத்துல ஏற்படக்கூடிய பிரகாசத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவைகளை ஜோதின்னு சொல்லணும். அந்த ஜோதிகளுக்குள்ள ஆதித்ய கணனான ரவி அம்சுமான்னு சொல்றோமே, அப்படி ரவி அம்சுமான்னு சொல்லக்கூடியதான ஆதித்ய கணம் ஜோதிகளுக்குள்ளே உயர்ந்தவன். அவன் யாரோ அவன் நான் தான். அப்ப அம்சுமான் வேற வெம்பெருமான் வேறதான். ஆனா ஜோதிஷு பிரகாசப்படுத்தக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் ஆதித்ய கணமாக இருக்கக்கூடியதான அந்த அம்சுமான் ரவி யாரோ அது நான் தான் பெருமாள் சொல்றான். மருதா முத்கிருஷ்டஹா மரீச்சிஹி யஹா சஹா அஹம் அஸ்மி. மருத்து கணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? மருத்கணங்கள்னு சொல்லக்கூடியதுலயே உயர்ந்தவன் யார் அப்படின்னா மரீச்சின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இருக்கிறதுக்குள்ளேயே மருத்கணங்களுக்கெல்லாம் உயர்ந்தவர். அது யார் அப்படின்னா அது நான் தான். நக்ஷத்ராணாம் அஹம் சசி அப்படின்னு இயம் நிர்தாரணை சக்தி. இது எல்லாமே ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணு நான் சொல்லுவோம் இல்லையா? ஜோதிஷு ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களுக்குள்ள ரவின்னு சொல்லும். மருத்கணங்களுக்குள்ள நடுவுல மரீச்சின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா நிர்தார சஷ்டின்னு எடுத்துக்க முடியாது. நட்சத்திரானாம் அகம் சசி அப்படி. நட்சத்திரங்களுக்கு பதியான சசி, நட்சத்திரங்களுக்குள் நான் சொல்லிட முடியாது. ஏன்னா சந்திரன் நட்சத்திரங்களுக்கு நடுவுல வரவே இல்லை இல்லையா? ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை தான் நட்சத்திரங்கள். அவைகளுக்கு பதிதான் சசியானவன். அது யாரு? சந்திரன். அப்ப நட்சத்திரங்களுக்கு பதியானவன் சசி இன்னும் உண்டே ஒருத்தன். அது யார் அப்படின்னா நான் தான். நட்சத்திராணாம் பதி யச்சந்திரஹா சஹா அஹம் அஸ்மி. நட்சத்திரங்களுக்கு பதியானவன் யாரோ அந்த சந்திரன், அந்த சந்திரன் நான் தான் பெருமாள் சொல்றாங்க இல்லையா? வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹா இந்திரியானாம் மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா வேதானாம் அப்படின்னா வேதங்களுக்குள்ள என்னென்னலாம் வேதங்கள் இருக்கு? யஜு சாம அதர்வானா 4 வேதங்கள் இருந்தாலும் அந்த 4 வேதங்களுக்கும் உயர்ந்த வேதம், நடுவுல உயர்ந்த வேதம்னு எது சொல்லணுமோ அது சாமவேதம் தான். அந்த சாமவேதம் யார்? நான் தான். வேதானாம் ருக் யஜு சாம அதர்வானாம் உத்கிருஷ்டஹா சாமவேதஹா சஹா அஹம் நான் தான் அது. தேவானாம் இந்திரஹா அஹம் அஸ்மி. தேவர்கள்னு நிறைய பேர் இருக்காளே. அக்னி, வாயு, வருணன், நிறைய தேவர்கள் இருக்கா. அவர்களுக்கெல்லாம் ராஜா இந்திரன். அதனால்தான் அவன் உயர்ந்தவன். அப்ப தேவர்களுக்கு ராஜாவாக உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய இந்திரன் யார் அப்படின்னா அது நான் தான். இந்திரியங்கள் நிறைய இருக்கு. பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள். கண்ணை கொண்டு பார்க்க முடியறது, வாயை கொண்டு பேச முடியறது இல்லையா? அதனால கண்ணுங்கிறது ஞானேந்திரியம், வாயை கொண்டு பேச முடியறதுங்கிறதுனால இது கர்மேந்திரியம். இப்படி 5 இருக்கு. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு. இதற்கு எல்லாத்துக்கும் நடுவுல நான் யார் அப்படின்னு கேட்டா மனசு. ஏன்னா இந்திரியங்களுக்குள்ள ராஜான்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா மனசு. மனசை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு கேட்டா இந்திரியங்கள் வசத்துக்கு வந்துடும்.
அந்தந்த இந்திரியங்களை தன்னுடைய காரியங்களை பண்ணினாலும் மனசுக்கு உண்டான சாமர்த்தியம் என்ன அப்படின்னு கேட்டா, மனசு வசப்பட்டது அப்படின்னு கேட்டா இந்திரியங்கள் எல்லாம் வசப்படும். அதனால மனசனுடைய பிராதானியம் உண்டு, உத்கர்ஷம் உண்டு. அதனால 11 இந்திரியங்களுக்குள்ள மனசுதான் உயர்ந்தது. அப்படி மன இந்திரியங்கிறது யார் அப்படின்னா நான் தான். பூதானாம் அஸ்மி சேதனா இயமபி ந நிர்தாரணே. பூதங்களுக்குள்ள நான் சைத்தன்யம்னு சொல்லக்கூடியார். பூதங்களுடைய சைத்தன்யம் நான் சொல்லணும். புரியுறதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால அதை மாத்தி மாத்தி பெருமாள் சொன்னாலும் அதனுடைய அர்த்தத்தை அப்படி எப்படி புரிஞ்சுக்கணும். பூதங்கள் பூதங்களா இருக்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யம். அப்ப பூதங்களுக்கு சைத்தன்யத்தை கொடுக்கக்கூடிய சேத்தன வஸ்து யார் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்றேன் இல்லையா? பூதங்கள் இல்ல, சைத்தன்யம் உள்ள இல்லை அப்படின்னா பூதங்கள்னால என்ன பிரயோஜனம் இருக்கு? பசுவா இருக்காது, விருட்சம் விருட்சமா இருக்காது, மனுஷன் மனுஷனா இருக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் சரீரத்தினுடைய பேதம் தான். விரக்ஷத்துக்குள்ளேயும் ஆத்மாதான், பசுக்களுக்குள்ளேயும் ஆத்மாதான், தேவருக்குள்ளேயும் ஆத்மாதான், மனுஷனுக்குள்ளேயும் ஆத்மாதான். ஆனா மனுஷன் மனுஷனா இருக்கிறதுக்கும் விரக்ஷம் விரக்ஷமா இருக்கிறதுக்கும் காரணம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் நான் அப்படின்னு பெருமாள் சொல்றேன். அடுத்தது 23, 24 படிக்கணும். யாரு படிக்கணும்? லக்ஷ்மி அம்மா படிக்கணும். லக்ஷ்மி பார்வதி. ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேசோ அக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி மேருஹு சிகரிணாம் அகம் ரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த பிரகஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தக சரசாம் அஸ்மி சாகரக. ஸ்ரீகிருஷ்ண. ருத்ராணாம் சங்கரஹா ச அஸ்மி. ருத்ரர்கள் ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லுவா இல்லையா? ருத்ராணாம் ஏகதசானாம் சங்கரஹா அஸ்மி. ஏகாதச ருத்ரர்களுக்குள்ளே சங்கரர் அப்படிங்கிற ருத்ரர் ரொம்ப பிராதானியம் உடையவர், பெருமை உடையவர். அது நான் தான். யக்ஷர்கள், ராட்சசர்கள், இவர்களுக்குள்ள வைஸ்ரவணன் அப்படின்னு சொல்லக்கூடியதான குபேரன், வித்த ஈசன். வித்தனா மணின்னு அர்த்தம், காசு. ஈசன்னா வித்த, காசுக்கு அதிபதி யார் அப்படின்னா குபேரன். அது யார்? நான் தான். அஷ்டவசுக்கள்னு சொல்றோமே, அதுக்குள்ள பாவகா அப்படிங்கிற நாமத்தை கொண்டதான வசு உயர்ந்தவர், அவர் நான் தான். மேரு சிகரிணாம் அகம். சிகரங்கள் உடையதான, சிகர சோபினாம் பர்வதானம். மலைகள் பின்னாடியே ஹிமாலயான்னு சொல்லுவர். இந்த மலை சிகரம் உடைய மலையா இருக்கணும் இல்லையா? அந்த சிகரம் உடைய மலைகளுக்குள்ள யார் அப்படின்னு கேட்டா மேருமலை நான் தான். சிகர சோபினாம் பர்வதானாம் மத்தியே மேரு அகம். சிகர சோபினாம் அப்படின்னு சொல்ற சிகரங்களை கொண்டு அழகாக இருக்கக்கூடிய மலைகளுக்குள்ள நான் யார் அப்படின்னா மேருமலை. ஏன்னா அதுதான் ரொம்ப உயர்ந்தது. சிகரத்தோட ஜொலிக்கக்கூடியதான, சோபிக்கக்கூடியதான மலைகளுக்குள்ளே உயர்ந்தது மேருமலை. அந்த மேருமலை நான் அப்படின்னு சொல்றேன். வாத்தியார்கள், புரோதசாம் அப்படின்னா வாத்தியார்கள் அர்த்தம். புரோதசாம் அதுல முக்கியமாக இருக்கக்கூடியவதான, பெருமை வாய்ந்தவராக இருக்கக்கூடியதான ப்ரஹஸ்பதி அப்படின்னு வாத்தியார்களுக்கெல்லாம் தலைவரான அர்த்தம். நான் அரி அர்ஜுனா மாம் வித்தி பார்த்தா. பார்த்தானா அர்ஜுனா. ப்ரஹஸ்பதியாக என்னை அரி அர்ஜுனா. வாத்தியார்களுக்குள்ள உயர்ந்தவராக முக்கியமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி வாத்தியாராக என்னை அரி. சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா. சேனை முதலியார்களுக்குள்ளே என்னை ஸ்கந்தனாக அரி. சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்கா. அதுல முக்கியம் யார் அப்படின்னு கேட்டா ஸ்கந்தன், முருகப்பெருமான். அப்படியாக என்னை நினை. சரசாம் அஸ்மி சாகரஹா. தீர்த்தத்தை தேக்கி வைக்கக்கூடியது எல்லாத்துக்கும் சரசுன்னு பேரு. அந்த சரசுக்களுக்குள்ளேயே முக்கியமானது எது அப்படின்னா சாகரம், குளம். அதற்கு மேல ஏரி, அதற்கு மேல நதி, அதற்கும் மேல என்ன அப்படின்னா சாகரம். எவ்வளவு பறந்து விரிந்திருக்கு. அது போல யாராவது தீர்த்தத்தை சேமிச்சு வைக்க முடியுமா? அதனால சரசங்களுக்குள்ள எப்படி சாகரம் உயர்ந்ததோ, எந்த சாகரம் உயர்ந்ததோ அந்த சாகரம் நான். சரசாம் சாகரஹா அகம் அஸ்மி அப்படின்னு பெருமாள் சொல்றோம். அடுத்தது 25, 26 படிக்கும். மகர்ஷீணாம் பர்குராம். யார் படிக்கணும்? ஒரே நிமிஷம். லக்ஷ்மி பார்த்த சாரதி அம்மா படிக்கும். அடியெல்லாம் படிச்சேன். மதுவை படிக்குவா? ஸ்ரீகிருஷ்ணா. ஆமா, 25, 26. மகர்ஷிணாம் ருஹுர் அகம் கிராம் அஸ்மேகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபம் யஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயக அச்வத்த சர்வ விருட்சாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதக கந்தர்வாணாம் சித்ரரதக சித்தானாம் கபிலோ முனிஹி. அடியேன்
மகர்ஷினாம் பிருகு, மகர்ஷிகள் நிறைய பேர் இருந்தாலும் அதுல ரொம்ப உயர்ந்த மகர்ஷின்னு யாரை சொல்றோம் அப்படின்னா பிருகுன்னு சொல்றோம். அப்படிப்பட்டதான பிருகு மகர்ஷி நான் தான். கிராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம், மகர்ஷினாம் மரீச்சாதீனாம் பிருகு அகம் அப்படின்னா. கிரசு அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சப்தம். எந்த சப்தத்துக்கு வேணா கிரஸ்ன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு இங்கிலீஷ்லயோ இல்ல மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா அர்த்தம் எல்லா வார்த்தைகளுக்கும் சொல்லிட முடியாது. ஆனா சம்ஸ்கிருதத்துக்குனே உண்டான உயர்ந்த தன்மை என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியும், ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியும். அர்த்த அபிதாயன சப்தா கிரஹ. கிரம் அப்படின்னு சொன்னாலே அர்த்தத்தை உள்ளடக்கிய சப்தத்துக்கு தான் கிரம்னு பேர். அவைகளுக்குள்ள ஏகமக்ஷரமான பிரணவம் நான். பிரணவங்கிறது ஏகமக்ஷரமாக இருந்தாலும் அது சப்தம். சப்தம் மட்டும் இல்ல, உயர்ந்த பொருளை உள்ளடக்கியதான சப்தம். பொருள்களை உள்ளடக்கியதான சப்தங்களுக்கு கிரம் என்ன அர்த்தம்? அந்த கிரங்களுக்குள்ள ஏகமக்ஷரமாக இருக்கக்கூடிய பிரணவம் உயர்ந்தது. ஏன்னா உயர்ந்த பொருளான பெருமாளை உள்ளடக்கியது, அக்ஷரம் அர்த்தமாக உள்ளடக்கியது. அப்படிப்பட்ட பிரணவம் யார் அப்படின்னு நான் தான். யஜ்ஞானாம் உத்கிருஷ்டஹா ஜபயஜ்ஞா அஸ்மி அப்படின்னு. ஜபயஜ்ஞம் ரொம்ப முக்கியம். யாக யஜ்யங்கள்லாம் எங்கெங்கயோ தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா பெருமாள் பகவத்கீதையில யஜ்ஞானாம் உத்கிருஷ்டஹா ஜபயஜ்ஞா நான் சொல்றேன் இல்லையா? ஜபயஜ்யம் நான் தான். யஜ்யங்களுக்குள்ளே உயர்ந்தது ஜபம். அந்த ஜபயஜ்யம் நான் தான். ஜபம் பண்ணும் பொழுது மந்திரங்களுக்குள்ளே உயர்ந்ததானது யார் அப்படின்னு கேட்டா அஷ்டாட்சரம். அந்த அஷ்டாட்சரத்தை தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ அந்த அஷ்டாட்சரத்தினுடைய ஜபத்தை காட்டிலும் உயர்ந்ததான யஜ்யம் யாகம் இந்த லோகத்துல எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா யஜ்யங்களுக்குள்ள உயர்ந்தது ஜபம், மந்திரங்களுக்குள்ள உயர்ந்தது அஷ்டாட்சரம். அப்ப மந்திர ஜபம், திரு அஷ்டாட்சர மந்திர ஜபத்தை காட்டிலும் உயர்ந்தது இந்த லோகத்தில் இருக்கவே முடியாது. அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கா நம்மளுடைய ஆச்சாரியர்கள்னா நமக்கு எப்படி ஆச்சாரியர்களுக்கு நமக்கு கடன்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா அந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுதானே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு அஷ்டாட்சரத்தினுடைய பெருமை? பிரணவம், அக்ஷரங்களுக்குள்ள பிரணவம் உயர்ந்தது. அதனால பெருமாள் பிரணவமும் அஷ்டாட்சரத்துல உண்டு. யஜ்யங்களுக்குள்ள உயர்ந்தது ஜபம். அப்ப அஷ்டாட்சர ஜபம் பண்ணினோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப உயர்ந்தது. தேவதைகளுக்குள்ள உயர்ந்தது நாராயணன் அப்படிங்கிற தேவதை. இப்ப நாராயணன் சப்தத்தை உள்ளடக்கி கொண்டு அக்ஷரங்களுக்குள்ளே உயர்ந்த அக்ஷரமான பிரணவத்தை உள்ளடக்கி கொண்டு உபாயங்களுக்குள்ளே உயர்ந்ததான நமசு அப்படிங்கிற சப்தம் சரணாகதியை குறிக்கிறதுனால சரணாகதியும் உள்ளடக்கி கொண்டு இருக்கக்கூடியதான இந்த அஷ்டாட்சரத்தை காட்டிலும் உயர்ந்தது இந்த லோகத்துல இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அஷ்டாட்சரத்தை நமக்கு ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரா போல நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டா. அதனால அதை விடக்கூடாது 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 விடவே கூடாது. பர்வத மாத்திரானாம் ஹிமவான் அகம். ஸ்திரமா இருக்கக்கூடியதுக்கு தான் பர்வத்தம்னு பேர், அசையவே முடியாது. அதனால்தான் அச்சலம்னு பேர் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவைகள்ல ஹிமவான், ஹிமாலயம் நான் தான் அர்ஜுனா. அஸ்வத்தஹா சர்வ விரக்ஷானாம், விரக்ஷங்களுக்குள்ள மரங்களுக்குள்ள அஸ்வத்த மரமா நான் இருக்கேன், நான் தான் அது. தேவரிஷீனாஞ்ச நாரதா அப்படின்னு ரிஷிகள்னு சொல்லித்து அதுக்குள்ள நான் பிருகுன்னு சொல்லித்து சொன்னோம். தேவ ரிஷிகள்னு உண்டு இல்லையா? அவர்களுக்குள்ள நான் நாரதர் அர்ஜுனா. கந்தர்வானாம் சித்திரதா, கந்தர்வர்களுக்குள்ள உயர்ந்தவனானவன் ராஜா யார் அப்படின்னு கேட்டா சித்திரரதன்னு ஒருத்தர், அது நான் தான். சித்தானா, பிறக்கும் பொழுதே அஷ்டசித்தி கைவந்தவர்கள் சித்தர்கள். அதுல யார் அப்படின்னா கபிலர் அப்படிங்கிற முனி நான் தான். அஸ்வத்தா சர்வ விரக்ஷானாம் தேவரிஷீனாஞ்ச நாரதா கந்தர்வானாம் சித்திரரதா சித்தானா கபிலோ முனிஹி. 27, 28 படிக்கணும். யாரு படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். விஜயமா படிங்க. அவங்க படிக்கிறாங்க, லட்சுமி அவங்க படிக்கிறாங்க. படிங்க. ஒரு நிமிஷம் சொல்ற. மகர்ஷீணாம் பிருகுரகம் கிரிமஸ்மேகமச்சரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி தாவராணாம் ஹிமாலயக. அம்மா 27, 28 படிங்க. 27 சாரிமா. உச்சைஹி ஸ்ரவசமஸ்வானாம் வித்யமாமோ தமுத்ரோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம்.
ஆயுத்தானமகம் வஜ்ரம் தேனுநாமஸ்மி காமதுக் பிரஜனஸ்மாசி கந்தர்ப்பக சப்பனாமஸ்மி வாசுகிஹி. அப்படின்னு சுவாமி. அடியேன். அஸ்வானாம் உச்சைஸ்ரவசு வித்தி அமிர்தோத்பவ. அமிர்தத்திலேருந்தா ஏற்பட்டது வெள்ள குதிரை. அதுக்கு உச்சைஸ்ரவசன் பேர். அமிர்த மதனம் பண்ணும் பொழுது அதுலேருந்து குதிரை யானை எல்லாம் வந்தது இல்லையா? தாயார் தான் முக்கியமான அமிர்தம். அதுல வந்தது உச்சைஸ்ரவசு அப்படிங்கிற ஒரு வெள்ள குதிரை வந்தது. அது யார் அப்படின்னா நான் தான் அர்ஜுனா அப்படின்னு. ஏன்னா ரொம்ப உயர்ந்ததுன்னு அர்த்தம். இந்திரனுடைய குதிரைக்கு உச்சைஸ்ரவசன்னு பேரு. இந்திரனுடைய யானைக்கு ஐராவதம்னு பேரு. அதுவும் அமிர்தத்திலேருந்து தான் வந்தது. அதனால கஜேந்திரங்களுக்குள்ள யார் அப்படின்னா ஐராவதம் நான். அஸ்வங்களுக்குள்ள யார் அப்படின்னு கேட்டா நான் உச்சைஸ்ரவசு. இது ரெண்டும் அமிர்தத்திலேருந்து ஏற்பட்டது, அமிர்த மதனத்தினால ஏற்பட்டது. நராணாஞ்ச நராதிபம். மனுஷர்களுக்குள்ள நான் யாரா அப்படின்னு யார் கேட்டா மனுஷ ராஜான்னு அர்த்தம். அந்தந்த தேசத்துக்குன்னு ஒரு ராஜா இருப்பான் இல்லையா? அது யார் அப்படின்னா நான் தான். மனுஷர்களுக்குள்ள நான் ராஜா, குதிரைகளுக்குள்ள நான் உச்சைஸ்ரவசு, யானைகளுக்குள்ள நான் ஐராவதம் அப்படிங்கறத பெருமாள் சொன்னான். ஆயுதானாம் அகம் வஜ்ரம். ஆயுதங்களுக்குள்ள தான் பெருமாள் கைய ஆயுதம் ஏந்திரது சக்கரம்ங்கிறது வேற. தன்னை தவிர்ந்த மத்த யார் ஏந்தக்கூடியதான ஆயுதங்களுக்குள்ள நான் யார் அப்படின்னா வஜ்ரம் அப்படின்னு. தேனூனாம் அஸ்மி காமதுக்கு திவ்யா சுரபிஹி இல்லையா? காமதுக்கு அப்படின்னு கேட்டா காமதேனுன்னு சொல்றோம் இல்லையா? காமதேனு அப்படின்னா நிறைய பசுக்கள் இருக்கு. அந்த பசுக்களுக்குள்ளெல்லாம் உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டா காமதேனு தான். ஏன் எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்க முடியும். அதனால காமதேனுங்கிறது உயர்ந்தது. அந்த உயர்ந்ததான காமதேனு யார் அப்படின்னா நான் தான். பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்ப்பஹா அப்படின்னு. எல்லாம் இந்த இடத்துல லோகம் பிரவருத்தி ஆறுது அப்படின்னா இந்த பிரவருத்திக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா மன்மதன் தானே. மன்மதன் இல்லைன்னா இன்னைக்கு பிரவருத்தி ஏற்பட முடியாது. அது யார் அப்படின்னா அந்த மன்மதன் யார் அப்படின்னா நான் தான். சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகிஹி. சர்ப்பாஹா அப்படின்னாலே பெருமாள் பகவத் ராமானுஜர் சொல்றார் ஏகசிரசஹான்னு அர்த்தம். ஒரே தலை கொண்ட நாகங்கள், ஒரே தலை கொண்ட பாம்புகளுக்கு சர்ப்பம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இப்போ ஒரு தலை கொண்ட பாம்புக்கு சர்ப்பம்னு பேரு. அந்த சர்ப்பங்களுக்குள்ள நான் யார் அப்படின்னா வாசுகின்னு பெருமாள் சொல்றேன். லட்சுமி தேவநாதன் அம்மா நீங்க இன்னும் படிக்கலையா? நீங்க படிச்சிடலேன்னு நான் நினைச்சேன். படிக்கலன்னா படிங்க அடுத்த 2 ஸ்லோகம். அடியன் சார். அனந்தசாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருநாம் அர்யமாசாஸ்மி யமக சம்யமதாமகம் பிரக்லாதச்சாஸ்மி தைத்யானாம் காலக கலயதாமகம் மிருகானாம் ச மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ய பக்ஷினாம். அடுத்தது படிக்கிட்டோமா சார்? இல்ல அதான் போர். அனந்தச்சாஸ்மி நாகானாம் அப்படின்னு இல்லையா? நாகாஹா அப்படின்னா பகுஷிரசஹான்னு கீழே போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் ஒரு தலை கொண்ட பாம்பு, நிறைய தலைகள் கொண்ட பாம்பு. ஒரு தலை கொண்ட பாம்பு சர்ப்பம் என்றும் நிறைய தலைகள் கொண்ட பாம்பு நாகம்னு சொல்ற வழக்கம். அதனால அந்த நாகங்களுக்குள்ள நான் யார் அப்படின்னு கேட்டா அனந்தன் அப்படிங்கிற இருக்கக்கூடியதான ஆதிசேஷன். ஜலவாசினஹா தேஷாம் வருணஹா அகம். யாதம் அப்படின்னா ஜலத்துல வாசம் பண்ணக்கூடியவர்கள்ல நான் வருணன்னு சொன்னார். பித்ருணாம் அர்யமாச்சாஸ்மி. பித்ருக்களுக்குள்ள உயர்ந்ததான அர்யமா அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கிற சொன்னான். யமஹா சம்யமதாம் அகம் அப்படின்னா யாரு தண்டிக்கிறாள், தப்பு பண்றவாளை தண்டிக்கிறவர்களுக்கு சம்யமதாம்னு அர்த்தம். சம்யமிகள்னு பேர். அவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா தப்பு பண்ணினா தண்டனை கொடுப்பா. அந்த தண்டனை கொடுக்கறதுக்குள்ள அந்த தண்டனை கொடுக்கிறவர்களுக்குள்ள நான் யார் அப்படின்னா யமன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா மிருத்யுவை காட்டிலும் தண்டனை வேற ஏதாவது இருக்க முடியுமா? அந்த யமம் நான் தான் அப்படின்னா. பிரகலாதஸ்மிதைத்யானாம் காலஹா கலயதாமகம் மிருகாணாஞ்ச மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம். அதர்த்தம் இல்லையா? தைத்தியர்களுக்குள்ள நான் யார் அப்படின்னா பிரகலாதனை போல உயர்ந்தவன் இந்த லோகத்துல இருக்க முடியுமோ அப்படிப்பட்ட பிரகலாதன் நான் தான். கலயதாம் அகம் காலஹா அப்படின்னு சொல்றான். கலையதாம் அப்படின்னா அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடியத அப்படியே கணிச்சு சொல்லக்கூடியதுக்கு இருக்கிறதுக்குள்ளேயே காலம்தான் ரொம்ப உயர்ந்தது. எவ்வளவோ அனர்த்தங்கள் நமக்கு உலகத்துல ஏற்படலாம். இருக்கிறதுக்குள்ளேயே மோசமான அனர்த்தம் என்ன அப்படின்னா மிருத்யுத. அத காலன்கிற சப்தத்தினால குறிக்க முடியும். அவைகளுக்குள்ள காலனான மிருத்யு நான் தான் அப்படின்னா. அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடியவைகளுக்குள்ள இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்தது காலன்கிறது மிருத்யு, அது நான் தான் அப்படின்னா.
மிருகாணாஞ்ச மிருகேந்திரோகம். பசுக்களுக்குள்ள நான் யார் அப்படின்னா சிம்மம். ஏன்னா மிருகங்களுக்கு ராஜா சிம்மம் ஆச்சே, அது நான் தான் அப்படின்னு. பட்சிகளுக்குள்ள இருக்கிறதுக்குள்ளே ராஜா பக்ஷி ராஜன்னு சொல்லக்கூடியதான வைனதே என்கிற பெரிய திருவடி நான் தான் அப்படி சொல்றேன். ஆதிசேஷனும் நான் தான், பெரிய திருவடியும் நான் தான் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா அந்தந்த வஸ்துக்களுக்குள்ள உயர்ந்தவர்கள் அவைகள் தானே. பவனஹா பவதாம் அஸ்மி அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப 31 32 படிக்கணும். யார் படிக்கணும்? ஒரே நிமிஷம். ஒய்யாரம் யார் கை தூக்கியிருக்கா? எந்த ராமானுஜமுனி அந்த ஐடியில சுவாமி 31 32. भवनः भवतामस्मि रामशस्त्रप्रतामहं जषाणामगरश्चास्मि स्रोतचामसामस्मि जाह्नवी सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादप्रवदतामहं. धन्योऽस्मि स्वामी. பவனஹா பவதாம் அஸ்மி. பவதாம் அப்படின்னா கமனஸ்வபாவானாம் அப்படின்னு. எப்பயுமே போயிண்டே இருக்குமா, நிக்கவே நிக்காது ஒரு இடத்துல. அப்படி போயிண்டே இருக்கிறதே தனக்கு ஸ்வபாவம் எவைகளுக்கு உண்டோ அவைகளுக்குள்ள நான் யார் அப்படின்னா பவனம்ங்கிற காத்துன்னு அர்த்தம். காற்று தானே ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது, ஓடிண்டே இருக்கும் இல்லையா, அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா, வீசிண்டே இருக்கும் இல்லையா. அதனால அவைகளுக்குள்ள காற்று நான் பெருமாள் சொல்றான். சஸ்திரபிரதாம் ராமஹா அகம். அஸ்திரங்களை தரித்தவர்களுக்குள்ளே ராமன் நான் பெருமாள் சொல்லணும் நீங்க நினைக்கலையாம். என்ன அப்படின்னு கேட்டா, ராமனுடைய பெருமாளுடைய குணம் என்ன அப்படின்னா சஸ்திரபர்த்வம்ங்கிற குணம் நான் தான். அதுதானே விபூதின்னு சொல்ல முடியும். ஏன்னா ராமன் தானே ஆச்சே. மற்ற இடத்துல எல்லாம் வைஸ்ரவணன் அப்படின்னு குபேரனை குறிச்சார், ஐராவதம்னு கஜேந்திரங்களுக்குள்ள ஐராவதத்தை குறிச்சார். அப்ப எல்லாமே வெவ்வேறு, அவரை காட்டிலும் வெவ்வேறானது. ஆனா ராமன்கிறது தானே இல்லையா. அதனால எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அந்த ராமனுடைய சஸ்திரபர்த்துவம்ங்கிறது தானே விபூதி. ஜீவாத்மாவும் அவருடைய விபூதி தான், பெருமாளுடைய குணமும் அவருடைய விபூதி தாங்கிற பொழுது அந்த சஸ்திரபர்த்துவம்ங்கிற குணம் இருக்கே, ராமனுடைய அழகே இந்த கையில வில்லேந்துட்டு இருக்கக்கூடியதுதான் இல்லையா. அந்த வில்லேந்து இருக்கக்கூடிய கம்பீரமான தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் சஸ்திரபர்த்துவம்னு சொல்லுவோம். அந்த கம்பீரமான சஸ்திரத்தை ஏந்தக்கூடியதான தன்மைங்கிறது யார் அப்படின்னா நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அர்த்தாந்தர அபாவாத், வேறு அர்த்தத்தை இங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ராமன் தானே தானே. இவைகளுக்குள்ளன்னு சொல்லும் பொழுது சாகரம் வேற எம்பெருமான் வேறன்னு தெரியுது, ஐராவதம் வேற எம்பெருமான் வேறங்கிறது தெரியுது, இந்திரன் வேற எம்பெருமான் வேறங்கிறது தெரியுது, பிருகஸ்பதி வேற எம்பெருமான் வேறங்கிறது தெரியுது. அவைகளுக்குள்ள இவன், அவைகளுக்குள்ள இவன், அவைகளுக்குள்ள இவன் சொல்லிட்டு வந்தவர் ராமஹா அகம்னு சொல்லும் பொழுது அவரும் இவனும் வெவ்வேறு அல்லங்கும் பொழுது சஸ்திரபிருதாம்ங்கிறதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ராமனுடைய அந்த சஸ்திரத்தை தரிக்கக்கூடியதான அந்த தன்மை, அந்த குணம் இருக்கே, அது நான் தான் பெருமாள் சொல்றான். ஆதித்யாதயஸ்ச க்ஷேத்ரஜ்ஞா ஆத்மத்வேன அவஸ்திதஸ்ய பகவத ஷரீரதயா தர்மபூதா இது சஸ்திரபிருத்வஸ்தானியாக. ஏன்னா முன்னாடி எல்லா இடத்துலயும் க்ஷேத்ரஜ்யங்களை சொல்லிட்டே வந்தார். அதுதான் நான் சொன்னேன் இப்போ இல்லையா. அவள ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவனுடைய ஸ்தானத்துல பெருமாள் தான்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல குணங்களும் நான் தான்னு சொல்லணும். அதனால அது பொருந்தும்ங்கிறதுனால பெருமாள், ஏன்னா ராமனும் பெருமாளும் வெவ்வேறு அல்லங்கிறதுனால அந்த இடத்துல அப்படி நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஜஷானாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாம் அஸ்மி ஜான்னவி அப்படின்னு சொல்லிட்டு, ஜான்னவி அப்படிங்கிறது நான் தான், மகரங்கிறதும் நான் தான் அப்படிங்கறத பெருமாள் சொல்லிட்டு வரான். சர்காணாம் ஆதிரந்தஸ்ச மத்தியம் சைவாஹம் அர்ஜுனா அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாதஹா பிரவததாம் ஹம். சிருஜ்யந்தா இது சர்காஹ, உண்டு பண்றது, அதனால்தான் அதுக்கு சர்க்கம்னு அர்த்தம். அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா ஆதிஹி, காரணம் நான் தான். எல்லா வஸ்துக்களையும் உண்டு பண்ணிண்டே இருக்கே இல்லையா, எல்லாரும் ஏதோ ஒரு வஸ்துக்களை உண்டு பண்ணிண்டே இருக்கா இல்லையா, அவைகளுடைய ஆதி அந்தம் நான் தான் அப்படிங்கறத சொல்றோம். எப்பையும் உண்டு பண்றதையே தனக்கு வேலைகளாக கொண்டவைகளுக்குள்ள முக்கியமானவன் நான், எப்பைகளும் அழிக்கக்கூடியதே வேலைகளாக கொண்டவைகளுக்குள்ள அந்த சம்ஹர்த்தாவும் நான் அப்படிங்கிறத. சம்ஹ்ரியமானானாம் தத்ர தத்ர சம்ஹர்த்தாரஹா, அவர்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்கே, அழிஞ்சு போயிட்டே இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய அழிப்பு யாருனால ஏற்படுறதுன்னா என்னாலதான் ஏற்படுறது. உற்பத்தி ஆயிண்டே இருக்கே, நிறைய வஸ்துக்கள் உற்பத்தி ஆயிண்டே இருக்கே, எல்லா வஸ்துக்களுடைய உற்பத்தி காரணம் யார் அப்படின்னு கேட்டா நான் தான்.
சர்வதா சிருஜ்யமானானாம் சர்வேஷாம், எப்பொழுதும் உற்பத்தி ஏற்பட்டுண்டே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தந்த இடத்துல உற்பத்தி கர்த்தா யார் அப்படின்னா நான் தான். எல்லா சமயங்களிலும் அழிவு ஏற்பட்டுட்டே இருக்கே, அழியக்கூடிய வஸ்துக்களுக்கு அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியதான அழிவை ஏற்படுத்தக்கூடியதான சம்ஹர்த்தாவும் நான் அப்படின்னு சொல்றேன். காரணம், ஆதிஹீனா காரணம்னு அர்த்தம். அழியக்கூடிய வஸ்துக்களுடைய அழிவுக்கு காரணமானவன் நானும், நானே. உற்பத்தி ஏற்படக்கூடிய வஸ்துக்களுடைய உற்பத்திக்கு காரணமும் நானே அப்படின்னு அர்த்தம். ததாச்ச மத்தியம் பாலனம், அந்த வஸ்துக்கள் ஏற்பட்டது, கொஞ்ச நேரம் கட்டுது, அழிஞ்சுது. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய சமயத்துல பாலனம் ஏற்படுறது இல்லையா, ரட்சணம் ஏற்படுறது. அதனால சர்வதா பால்யமானானாம் பாலயிதாரச்ச அகமேவ இத்யர்த்தா. அப்ப நிறைய வஸ்துக்கள் காப்பாற்றப்படுறது, ரட்சணம் பண்ணப்படுறது. இன்னைக்கு நம்ம உயிரோட தானே இருந்துட்டு இருக்கோம், ஜம்முன்னு பேசிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். யார் காப்பாத்துறா? பெருமாள் தான் காப்பாத்துறா. யார் ஏற்படுத்தினா? பெருமாள் தான் ஏற்படுத்தினா. யார் காப்பாத்துறா? பெருமாள் தான் காப்பாத்துறா. அந்த காலம் முடியும் பொழுது யார் அழிக்கிறா? யாருனால அழியிறது அப்படின்னா பெருமாளால் தான் அழிகிறது. அதனால இது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறத பெருமாள் சொல்றோம். அத்தியாத்ம வித்யா வித்யானாம், வித்தியைகளுக்குள்ள அத்தியாத்ம வித்யா நான் தான் அப்படின்னு கேட்டா. ஏன்னா அவர தத்துவங்களை தெரியக்கூடிய வித்தியைக்கு தான் அத்தியாத்ம வித்யா. மற்ற வித்தியைகளை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண முடியும் இல்லையா? PhD பண்ணினேன்னு சொன்னா கூட அதனால என்ன பிரயோஜனம்? அத்தியாத்ம வித்தியை தான் வித்தியைகளுக்குள்ள உயர்ந்ததான. ஏன் அப்படின்னா அவர தத்துவங்களை உள்ளபடி சொல்றது. அவர தத்துவங்கள், பரதத்துவம் முக்கியமா தெரிஞ்சுக்கணுமே. நாராயணன் பரதத்துவம் அப்படிங்கறது, பரபிரம்மங்கிறத தெரிஞ்சுக்கணுமே. அப்படி பரபிரம்மமான பெருமாளை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான வித்தியைகள் அத்தியாத்ம வித்தியைகளுக்குள்ள அத்தியாத்ம வித்தியானது ரொம்ப உயர்ந்தது. அப்படிப்பட்டதான அத்தியாத்ம வித்தியை நான் அப்படிங்கிறது சொல்றேன். வாதஹா பிரபததாம் அகம் அப்படின்னு சொல்றேன். பிரபததாம் அப்படின்னா ஜல்ப விதண்டாதி குருவதாம் தத்துவ நிர்ணயனாய பிரவத்தா வாதஹா யஹா சஹா அகம். நிறைய பேர் இன்னைக்கு நமக்கு தெரியும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லை. எந்த இடத்துல லோகத்தை போனாலும் எல்லாரும் ஜல்ப விதண்ட பண்ணிட்டே தானே இருக்கா. தனக்குன்னு ஒருத்த பிடிச்சுண்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றவா எவ்வளவு பேர் இருந்துட்டு இருக்கா. ஏன்னா இன்னொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லையே. அவ பண்ணதான் கரெக்ட், அவ பண்றதான் கரெக்ட்னு தப்பான விஷயத்த கரெக்ட்னு நினைச்சுட்டு அதுக்காக வாதமும் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் ஜல்பை வித்தண்டைன்னு பேர். உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவளுடைய நோக்கமே இல்லை. தான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்றதுதான் அவளுடைய நோக்கம். அப்படி அவைகளுக்குள்ள அவர்களுக்கு நடுவுல நம்ம இருக்கணும். இருந்துட்டு உண்மையை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். அப்ப நம்ம கிட்ட வாதம் அப்படிங்கிற ஒண்ணு வேணும் இல்லையா? வாதம் இல்லை அப்படின்னா அதை ஆர்கியூமெண்ட்னு கலோக்கியலா சொல்லலாம். ஆர்கியூமெண்ட்ங்கிறது எப்பயுமே நெகட்டிவ் கனெக்டேஷன்லயே நம்ம சொல்லி பழகிருக்கோம். ஆனா வாதங்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஜல்பம் பண்றவர்களுக்கும் விதண்ட பண்றவர்களுக்கும் விதண்டாவாதம் பண்றவர்களுக்கும் நடுவுல உண்மையை பிரகாசப்படுத்தணும் அப்படின்னா வாத சாமர்த்தியம் நமக்கு வேணும். இல்லைன்னா உண்மை எப்படி உள்ளது சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. என்ன விரதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கோவிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? கேட்கலாம் இல்லையா? அப்ப ஏன் கோவிலுக்கு போறது முக்கியங்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரிஞ்சுட்டு அதை வாதமா நம்ம வைக்கணுமே. அப்பதானே உண்மை தெரிய வரும். அதுல யார் வேணா எப்ப வேணா கோவிலுக்கு போலான்னு சொல்லும் பொழுது அது தப்பு அப்படிங்கிறதா, எதனால அது தப்புன்னு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும். எதுதானே வாதம் இல்லையா? சோ அந்த வாதம் யார் அப்படின்னு கேட்டா நான் தான் அப்படின்னு சொல்றோம். ஜல்ப விதண்டாதி குருவதாம் தத்துவ நிர்ணயனாய. ஜல்ப விதண்டாவாதம் நிறைய பேர் பண்ணுவா. அவளுக்குள்ள இதுதான் உண்மைன்னு சொல்லணும் இல்லையா? தத்துவம் இதுதான் அப்படிங்கறத அதை நிர்ணயம் பண்ணி சொல்லக்கூடியதான சாமர்த்தியத்துக்கு வாதம்னு பேரு. அந்த வாதம் நான் தான் அர்ச்சனா அப்படிங்கறத பேர் சொல்றோம். அடுத்தது 33, 34 படிக்கணும். யார் படிக்கணும்? ஒரே நிமிஷம். காந்திமதி அம்மா படிக்கும். படிக்கணும் சாமி. அக்ஷராணாமகாரோஸ்மி त्वन्त्वसामासिकस्य च अहं एवाक्षयः कालो दाताहं विश्वतोमुखः मृत्यु सर्वहृश्चाहम् उद्भवश्च भविष्यतां कीर्तिश्रीर्वाक्च नारीणां स्मृतिर्मेधा त्रुतिक्षमा. அக்ஷராணாம் அகாரஹா அஸ்மி. அக்ஷரங்களுக்குள்ள நான் யார் அப்படின்னா அகாரமான அக்ஷரம் அப்படின்னு சொல்லிட்டு. கிரஹான்னு சொல்லும் பொழுது அர்த்தத்தை உடையவதான பொருள்களுக்கு சப்தத்துக்கு கிரஹான பேரு. அதுக்குள்ள ஏகமக்ஷரமான பிரணவம்னு சொல்லிட்டு அக்ஷரங்கள் லெட்டர், இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் லெட்டர். அதுதான் அக்ஷரம்னு பேரு. அக்ஷரங்களுக்குள்ள நான் யார் அப்படின்னா அகாரம் அப்படின்னு இல்லையா? ஸ்ருதி சித்த சர்வவர்ணானாம் பிரகிருதி அகாரஹா அகம். ஸ்ருதி பிரசித்தம் அதுக்கு உண்டு.
வேத பிரசித்தம் உண்டு. அகாரங்கிற சப்தம் ஏன்னா விஷ்ணுவை குறிக்கிறதுனால வேத பிரசித்தம் உண்டு. அது எல்லாத்துக்கும் உயர்ந்தது. அப்படிப்பட்டதான அகாரங்கிறது நான் அப்படின்னா. துவந்த்வஹா சாமாசிகஸ்ய சமாசம்ங்கிறது ரெண்டு வார்த்தைகளை சேரக்கூடியது. வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளைங்கிறது குதிரையை குறிக்கக்கூடியதான வஸ்து. அப்ப வெள்ளை குதிரைங்கிறது ஒரு சமாசம். இதுக்கு போல சம்ஸ்கிருதத்திலையும் சொல்ல முடியும். ராம லக்ஷ்மணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ராமனும் லக்ஷ்மணும் நடந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராம லக்ஷ்மணம்னு சொல்லணும் அந்த இடத்துல. அப்படிப்பட்டதுக்கு துவந்துவம்னு பேர். அந்த துவந்துவ சமாசம் தான் உயர்ந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வெள்ளை குதிரைன்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டா குதிரை தான் இங்க பிரதானம். வெள்ளைங்கிறது குதிரையை குறிக்கிறது, குதிரையினுடைய நிறத்தை குறிக்கிறது. அப்ப ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தா சமாசம்னு பேரு. இந்த எக்ஸாம்பிள்ல ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தாலும் வெள்ளை அப்படிங்கிற வார்த்தையை காட்டிலும் குதிரைங்கிற வார்த்தை தான் உயர்ந்தது இல்லையா? அப்படி இல்லாம ராம லக்ஷ்மணம்னு சொல்லும் பொழுது ராமன்கிறதும் ஒரே தட்டிலையும் லக்ஷ்மணன்கிறதும் ஒரே தட்டுல இருக்கிறதுக்கு தான் துவந்துவ சமாசம்னு பேர். அப்ப ரெண்டு சப்தங்களை சேர்க்கிறது, ரெண்டு சப்தத்தினுடைய பிரதானத்தையும் பிராதான்யத்தையும் சேர்த்து கொண்டு வர சமாசமா இருக்கிறதுனால துவந்துவ சமாசம்ங்கிறது உயர்ந்தது. அப்படிப்பட்டதான துவந்துவ சமாசம் நான் அப்படின்னு சொல்றேன். அகமேவ அக்ஷயா காலஹா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாஹாம் விஸ்வதோமுகா அப்படின்னு. விஸ்வதோமுகன்னு நான்கு முகனான சதுர்பிரம்மா நான் தான் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன் அப்படின்னா சாமாசிகா சமாச சமூகா தஸ்ய மத்தியே துவந்துவ சமாசோகம். சாமாசிகா அப்படின்னு கேட்டா சமாச சமூகங்களுக்குள்ள நான் துவந்துவ சமாசம். காரணம் அப்படின்னா சகி உபய பதார்த்த பிரதானத்துவேன உத்கிருஷ்டா. அதுக்கு ஏன் அதுக்கு பெருமை உண்டு அப்படின்னு கேட்டா ரெண்டு பதங்களையும் அதனுடைய பிராதான்யத்தை அப்படியே வச்சுக்கிறது, அது போகல இல்லையா? அதனால அதுக்கு அந்த பேருன்னு பேரு. கலா முகூர்த்தாதிமயா அக்ஷயா காலஹா அகமேவா அப்படின்னு. இந்த டைம் சொல்லும் பொழுது செகண்ட்ஸ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வரும் இல்லையா? டே இயர்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கலா முகூர்த்தம்ங்கிறது பேரு. அதுக்கு எல்லாத்துக்கும் அக்ஷயா அப்படின்னா அழிவே இல்லாத காலம்ங்கிறது இருக்கே, அது நான் தான் அப்படிங்கிறது சொல்றான். சர்வசிய ஸ்ரட்டா ஹிரண்ய கர்ப்பா சதுர்முகா அகம். எல்லாத்தையும் யாரு ஏற்படுத்தினா அப்படின்னு கேட்டா சதுர்முகனான பிரம்மா தான். அது யார் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்றான். மிருத்யுஹு சர்வஹரஸ்ச அகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக்ச நாரீணாம் ஸ்மிருதர் மேதா திருதி க்ஷமா அப்படின்னு. இவைகளுக்குள்ளன்னு சொல்லிட்டு வந்த பெருமாள் எல்லாம் இதுன்னு ஒவ்வொரு சப்தத்தினாலையும் பெருமை வாய்ந்த விஷயங்களை சொல்லி அது நான் பெருமாள் இங்க சொல்றான். ஏன்னா முடிக்கவே முடியாதே பெருமாளால. எல்லாரையும் அழிக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ள மிருத்யுங்கிறவன் நான். உத்பவச்ச பவிஷ்யதாம் ஏற்படவைகளுக்குள்ள எல்லாத்தையும் அந்த உத்பவம் அப்படிங்கிற சாமர்த்தியம் யார் அப்படின்னா நான் தான் அப்படின்னு கேட்டா. நாரிகளுக்குள்ள உத்தமமான நாரிங்கிறது ஸ்ரீ பெரிய பிராட்டி, அவள் நான் தான் அப்படிங்கிறத சொன்னா. கீர்த்திங்கிறவள் நான் தான் அப்படின்னு. வாக்கு நான் தான், ஸ்மிருதி நான் தான், மேதா நான் தான், திருதி நான் தான், க்ஷமா நான் தான். இந்த அஞ்சுமே பெருமாள் எப்படி சொல்றான்னா இவைகளுக்குள்ள நான், இவைகளுக்குள்ள நான், இவைகளுக்குள்ள நான் சொல்லல. நல்ல வாக்கானது இல்லையா? மற்றவாளுக்கு சுகத்தையும் ஹிதத்தையும் ஏற்படுத்தக்கூடியதான வாக்கானது நல்ல வாக்கானது நான் தான் அர்ஜுனா. நல்ல நினைவை ஏற்படக்கூடியதான ஸ்மிருதி அப்பதானே நினைச்சு பார்க்க முடியும். ஸ்மிருதினாலே என்னது? ஸ்மரணம்னு அர்த்தம். அப்ப நல்ல நினைவு ஏற்படணுமே. நல்ல நினைவு ஏற்படத்தான மனசுல பக்குவம் ஏற்படும் இல்லையா? நல்ல நினைவு ஏற்பட முடியும். அப்ப நல்ல நினைவு யார் அப்படின்னா அந்த ஸ்மிருதி நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிறத சொல்றேன். மேதா திருதிஹி க்ஷமா. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எண்ணும் பொழுது உண்மையான அர்த்தம் மனசுல புரியணுமே, அததான் மேதைன்னு சொல்லணும். மேதா விலாசம்னு அததான் சொல்லணும். ஏதோ விஷயங்களை மனசுல நினைச்சுக்கிறதுல ஸ்மிருதின்னு சொல்லிட முடியாது. ஏதோ சொல்ற வாக்க கண்ணா பின்னான்னு பேசக்கூடிய வாக்குன்னு சொல்லிட முடியாது. புத்தி தவறான எண்ணங்களை நினைக்கக்கூடியதான புத்திக்கு புத்தின்னு சொல்லிட முடியாது. இதெல்லாமே அவர தத்துவங்களை உண்மையாக தெரிஞ்சு மற்றவாளுக்கு பிரியத்தையும் ஹிதத்தையும் செய்யக்கூடியதான வாக்கா இருக்கணும், ஸ்மிருதியா இருக்கணும், மேதசா இருக்கணும். இது எல்லாம் யார் அப்படின்னா நான் தான். அவர தத்துவங்கள் இப்ப சொல்லக்கூடிய பெருமாள் பகவத்கீதையில சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் மனசுல புரியணும்னா அதுக்கு ஒரு மேத வேணுமே. அது யார் அப்படின்னா நான் தான். திருதிஹி நல்ல காரியங்களை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு அந்த டிட்டர்மினேஷன் வேணுமே. இல்ல பெருமாளுக்கு நான் ஜப பண்ணணும், பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு நான் முக்கியமாக காத்தால எழுந்து கொண்டு மார்கழி மாசத்துல கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்திரமான புத்தி அதுதானே திருத்தின்னு பேரு. நல்ல காரியங்கள்ல வேணும், கெட்ட காரியங்கள்ல இருக்கக்கூடியது அதை திருத்தின்னு சொல்லிட முடியாது. நல்ல காரியங்கள்ல வரக்கூடியதான அந்த டிட்டர்மினேஷன் இருக்கே அதுதான் திருத்தி, அது நான் தான். நமக்குள்ள நடக்கிறது எவ்வளவு நடந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய தன்மைக்கு தான் க்ஷமான பேரு. அந்த க்ஷமா அது நான் தான். மனசை சஞ்சலப்படுத்தக்கூடியான விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய நடக்கும், எல்லாத்தையும் பொறுத்துண்டு தாங்கக்கூடியவனுக்கு க்ஷமான பேர். அந்த தன்மைக்கு க்ஷமான பேரு. அந்த க்ஷமா நான் தான் பெருமாள் சொல்லிட்டே வரும். எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவைகளுக்குள்ள மிருத்தியும் ஏற்படுத்தக்கூடியவர்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாகவும்
பெண்களுக்குள்ள ஸ்ரீதேவியாகவும் கீர்த்தியாகவும் ஸ்மிருதி, மேதா, திருதி, க்ஷமா, வாக் எல்லாம் நல்ல வாக்கும் நான், நல்ல எண்ணமும் நான், நல்ல அறிவும் நான், நல்ல திருடமான புத்தியும் நான், பொறுமையும் நான் பெருமாள் சொல்றான். இந்த இடத்துல எல்லாத்தையும் வேகமா நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அர்ச்சனா அம்மா படிங்கோ. அடுத்த 2 35 36. सामतता साम्नां गायत्री छन्दसामहं मासानां मार्गशीर्षोऽहं ऋतूनां कुसुमाकरः द्यूतं चलयतामस्मि तेजस्तेजस्विनामहं जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्त्वं सत्त्ववदामहम् अडियन्स् அடி சாம வேதங்களுக்குள்ள சாமவேதம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சாம வேதத்துக்குள்ள பிருகத் சாமம்னு ஒரு பகுதி இருக்கு, அதுதான் உயர்ந்ததுன்னு பெருமாள் சொல்றான். அந்த உயர்ந்த பிருகத் சாமமானது நான். சாம்னாம் பிருகத் சாமஹா. அகம் பிருகத்னா பெருசுன்னு அர்த்தம். அதனாலேயே அதுக்கு பெருமை உண்டு, உயர்ந்ததுன்னு அர்த்தம். அது நான் தான் பெருமாள் சொல்றான். காயத்ரி சந்தசாகம். சந்தசுக்கு நிறைய இருக்கு. அனுட்டுப்பு அப்படிங்கறதெல்லாம் சந்தசு தான் இல்லையா? மீட்டர், ஒரு பொயட்டிக் மீட்டரை நம்ம சந்தஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்தது எது அப்படின்னா காயத்ரிங்கிற சந்தஸ் தான். அந்த சந்தஸ் நான் தான் பெருமாள் சொல்றேன். மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு. மார்கழங்களுக்குள்ள மாசங்களுக்குள்ள மாதங்களுக்குள்ள மார்கழிக்கு பெருமைக்கு காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மாசத்துல 2 காரணம் அழகா சொல்றா. ஒண்ணு, பின்னாடி மழை வரப்போறது. மழை வரப்போறதுங்கிறத அந்த மழைய கர்ப்பந்தரிச்ச மாசம் மார்கழி. மார்கழிக்கு அப்புறம் தான் மழை வர ஆரம்பிக்கும் இல்லையா? மழையை கர்ப்பம் தரித்த மாதத்துக்கு மார்கழி, அதனால மார்கழி உயர்ந்தது. தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் மார்கழி. சோ அந்த சமயத்துல பண்ணக்கூடியதான எல்லா காரியங்களும் நம்மள சத்வத்தை மேல எடுத்து கொடுக்கும். அதனாலேயும் மார்கழி உயர்ந்தது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான மார்கழி மாசம் நாம் தான். ருத்துனாம் குசுமாகரஹா அப்படின்னு இல்லையா? வசந்த ருத்து நான் தான். ஏன்னா எல்லாருக்கும் இனிமையா இருக்கே. வசந்த ருத்து வந்தாலே எவ்வளோ எல்லாருக்கும், நமக்கு மட்டும், மனுஷர்களுக்கு மட்டும் இல்ல, பசுபட்சிகளுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுனால குசுமாகரஹா அப்படின்னு சந்தோஷத்தை விளைவிக்கக்கூடியதான மாசமாக, அந்த ருத்துவாக அந்த வசந்த ருத்து இருக்கிறதுனால வசந்த ருத்து நான் தான் அப்படின்னு சொல்றோம். தியூதன் சலயதாம் அஸ்மி தேஜஹா தேஜஸ்வினாமஹம் ஜெயம் அஸ்மி விவசாயா அஸ்மி சத்வம் சத்வதாம் அஹம் அப்படின்னு சொல்றோம். சலங்குர்வதாம் சல ஆஸ்பதேஷு ஆதி லக்ஷணம் தியூதம் அஹம். கெடுக்கக்கூடியதான காரியங்களுக்குள்ள தியூதம் நான் தான் அப்படின்னா சூதாட்டம் நான் அர்த்தம். ஜேத்ருணாம் ஜெயஹா அஸ்மி. ஜெயிச்செண்டே வரா, எங்க போனால் ஜெயிச்செண்டே வர. ஜெயிச்செண்டே வரக்கூடியவர்களுடைய ஜெயம் யார் அப்படின்னா நான் தான். ஜெயிச்செண்டே வரனா என்ன? ஜெயிச்செண்டே வரானா என்ன? அந்த ஜெயத்துல நான் இருக்கிறதுனால தான் ஜெயிச்செண்டே வராங்கிறத பெருமையா சொல்ல முடியாது. ஜெயமே நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்றேன். ஜெயித்தவர்கள்லாம் நான் சொல்றேன். ஜெயித்தவர்களுடைய ஜெயம் நான் தான் சொல்றேன். ஒரு திருடமான ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற விவசாயம் உடையவர்களுக்கு இல்லையா? அதுதான் விவசாயினாம். விவசாயம், அந்த திருடமான விவசாயங்கிறது யார் அப்படின்னா நான் தான் அப்படின்னா. சத்துவம் உள்ளவர்களாக இருக்கா அப்படின்னா, சத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்குள்ள இவரைன்னு பெருமாள் சொல்லல. சத்துவம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சத்துவம்ங்கிற குணம், அந்த பெரிய மனசு இருக்கே, அது நான் தான் அப்படிங்கிறது. மகாமனஹா து அகம் துவம். சத்வம் மகாமனஸ்துவம். சத்வவதாம் அப்படின்னா அந்த சத்வவதாம் சத்வம்னு இந்த இடத்துல சொன்னாலும் சத்வங்கிற குணத்தை காட்டிலும் பெரிய மனசு, பெரிய மனசு, பரந்த மனசு இருக்கு இல்லையா? சாதுக்களுக்கு பெரிய மனசு உண்டு, பரந்த மனசு உண்டு. அது யார் அப்படின்னா நான் தான் பெருமாள் சொல்றான். விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பார்க்கணும். அர்ச்சனா அம்மா படிச்சுட்டேலா? நீங்கோ படிக்கலனா படிங்கோ. 37 38. ரமாமணி அம்மா படிங்கோ. அடியன் சுவாமி. விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः முனீனாம் அப்யகம் வியாசः கவீனாம் உஷனா கவிः தண்டோதமயதாமஸ்மி நிதிர் அஸ்மி ஜிகீஷணாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாம் அஹம். அடியன் சுவாமி. விருஷ்ணீனாம் வாசுதேவஹா அஸ்மி அப்படின்னு
விஷ்ணி இடையர்களுக்குள்ள யார் அப்படின்னு கேட்டா வசுதேவ சூனுவா நான் அவதாரம் பண்ணினேனே அது நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிறத சொல்றேன். வசுதேவ சூனுவா அவதாரம் பண்ணின தன்மை தான் விபூதி, அது நான் தான் அர்ஜுனான்னு சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணனே வந்தான, ராமனுக்கு சஸ்திரமிருத்தங்கிறது தன்மை இல்லையா? அதே போல கிருஷ்ணனுக்கு வசுதேவனுக்கு குமாரனாக பிறக்கக்கூடியது தன்மை, அது யார் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னா. ஏன்னா வசுதேவனுக்கு குமாரனாக பிறந்து இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் இடக்கை வலக்கை அறியாதவர்களுக்கு தன்னை கொடுத்தவனாக இருக்கக்கூடிய தன்மை பெருமாளுக்கு உண்டு இல்லையா? அந்த குணம் யார் அப்படின்னா நான் தான். அது எப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கு பெருமாளுக்கு. இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்தவன், இருக்கிறதுக்குள்ளேயே தாழ்ந்த ஒரு ஜென்மாவை எடுத்துண்டு சந்தோஷமா அவர்களுக்குள்ள உட்காண்டிருந்தானே. பாண்டவானாம் தனஞ்சயா அர்ஜுனஹா அகம் அப்படின்னு. பாண்டுபுத்திரவர்கள்னா நீங்க 5 பேர் இருக்கீங்க, அந்த 5 பேருக்குள்ள உனக்கு தான் ரொம்ப பெருமை உண்டு, உன்னுடைய பெருமை நான் தான், நீதும் நான் தான், நீயும் நான் தான். முனையா மனநேன அர்த்த யாதாத்மிய தரிசினஹா தேஷாம் வியாசஹா அகம். முனிகின்னு ஏன் பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, மனனம் பண்ணி மனசுக்குள்ள ஒரு அர்த்தத்தை நினைச்சு உண்மையான அர்த்தம் என்னங்கிறது தெரியக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் முனின்னு பேர். ஏன்னா தியானம் பண்ணும் பொழுது அப்படியே அர்த்தங்கள் புலப்படுது, அவளுக்கு தான் முனின்னு பேரு. அவர்களுக்குள்ள நான் வியாசர் அப்படிங்கறத சொல்றார். கவிகளுக்குள்ள நான் உஷனா கவிஹி அப்படிங்கிறத சொல்றார். நீதியை அறிந்தவர்களுக்குள்ள நான் உஷனா கவி அப்படிங்கிறத சொல்றார். நீதியை அறிந்தவர்களுக்குள்ள நான் உஷனா கவிங்கிறத சொல்றார். தண்டஹா தமயதாம் அஸ்மி. யாராவது ஒரு நியமம் இருக்கு அப்படின்னா அதை தாண்டி போயிட்டா, ஏன்னா தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த வரையறை உண்டு, அந்த வரையறையை தாண்டி பண்ணினோம்னா தண்டனைக்கு உட்பட வேணும். அவளுடைய தண்டம்ங்கிறது யார், அந்த தண்டனை யார் அப்படின்னு கேட்டா நான் தான் இல்லையா? ஒரு வரையறை உண்டு, அந்த வரையறையை தாண்டி ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம், அவனுக்கு தண்டிக்கணும். அந்த தண்டனை கொடுக்கிறவர்களுக்குள்ள யமன்னு முன்னாடி சொன்னா அந்த தண்டனையும் நான் தான் சொல்றாங்க. விஜிகீஷு நீதி ரஸ்மி ஜிகீஷதாம். ஜெயிக்கணும்னு சொல்றா, ஒரு விஷயத்த ஜெயிக்கணும் இல்லையா? ஒரு காரியத்துல ஜெயிக்கணும், ஆனா தர்மத்தோடு ஜெயிக்கணுமே. அது நீதி தானே வாழ நடத்துறது, தர்ம வழியில ஜெயிக்க வேண்டாம். ஜெயம் அடைந்தவர்களுக்குள்ள உண்டான ஜெயம் நான் தான் சொன்னா, ஜெயம் அடைஞ்சுட்டே வரா, அந்த ஜெயம்ங்கிறது யார்? நான் தான். ஆனா ஜெயத்தை அடையும் பொழுது நீதியோட சேர்ந்துதான ஜெயத்தை அடையணும் இல்லையா? தப்பான வழியில அடைஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லையா? அந்த நீதி நான் தான். ஜெய உபாஜ பூதா நீதிஹி அஸ்மி. ஜெயத்தை தானா அடைஞ்சிட முடியும் இல்லையா? அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் வேணுமே. இப்படி பண்ணி அந்த ஜெயத்தை அடையணும் அப்படின்னா அது நீதியை தழுவியதாக இருக்கணும். அந்த நீதிங்கிறது நான் தான் அப்படின்னு. குஹ்யானாம் சம்பந்திஷு கோபனேஷு மௌனம் அஸ்மி. மறைக்க வேண்டிய விஷயங்களுக்குள்ள மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். ஞானம் உடையவர்களுடைய ஞானமாக நான் இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றான் இல்லையா? இதெல்லாம் பெருமாள் சொல்லிட்டே வரான். அடுத்து 39-40 படிக்கணும். உஷாமா படிங்க. யஸ்யாபி சர்வபூதானாம் பீஜம் ததகம் அர்ஜுன ந ததஸ்தி வினா யஸ்யான் மயா பூதம் சராசரம் நாந்தோசி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தவ ஏஷ தூதே சத ப்ரோக்தோ விபூதே விஷ்தரோ மயா. எஸ்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகம் அர்ஜுனா. எல்லா பூதங்களுக்கும் பீஜமாக இருக்கக்கூடியது யார் இல்லையா? எல்லா பூதங்களும் ஏற்படணும்னா அதுக்கு பீஜ சக்தி ஒண்ணு வேணுமே. அந்த சக்தி யார் அப்படின்னா நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்றோம். அந்த பீஜ சக்தி இல்லைன்னா இந்த உயிர்கள்லாம் ஏற்படவே முடியாது இல்லையா? சர்வபூதானாம் சர்வாவஸ்த அவஸ்திதானாம் தத்தத் அவஸ்த பீஜபூதம் பிரதீயமானானாம் அப்ரதீயமான் யத் ததம் அகம் ஏவா. தெரிந்தோ தெரியாமலோ அந்தந்த வஸ்துக்களுடைய காரணம், அந்தந்த வஸ்துக்கள் அந்தந்த நிலையில இருக்கக்கூடியதுக்கு காரணம் நான் தான். எந்த வஸ்துக்களும் எல்லா வஸ்துக்களும் அந்தந்த அவஸ்தைகள்ல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தந்த அவஸ்தைக்கு காரணமானவன் நான் தான். தெரிஞ்சோ தெரியாமோ, சிலர் நமக்கு கண்ணில் தெரியும், சிலர் நமக்கு கண்ணில் தெரியாது. அவைகளுடைய இருப்பு, அந்த இருப்புக்கு காரணம் நான் தான் அப்படின்னு கேட்டார். பூதஜாதம் மயா ஆத்மதயா அவஸ்திதேன வினா யத் ஸ்யாத் ந ததஸ்தி. என்னை ஆத்மாவாக கொண்டு இல்லாத வஸ்துக்கள் இந்த லோகத்துல கிடையவே கிடையாது. பூதஜாதம் மயா ஆத்மதயா அவஸ்திதேன. என்னை ஆத்மாவாக உள்ளடக்கி கொண்ட இந்த பூதஜாத்தங்கள், என்னை ஆத்மாவாக உள்ளடக்காத வினா, என்னை ஆத்மாவாக உள்ளடக்காத பூதஜாத்தம்ங்கிறது ஒண்ணு இருக்குமே, அது கிடையவே கிடையாது.
ந ததஸ்தி, அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, என்ன எல்லாமே எல்லாத்துக்கும் நான் தான் அந்தராத்மான்னு அர்த்தம். நான் அந்தராத்மாவாக இல்லாத பூத ஜாத்தங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் அந்தராத்மா அப்படிங்கிறது அர்த்தம். இப்படியும் திருடம் பண்ணணும், அப்படியும் திருடம் பண்ணணும் இல்லையா? நான் தான் எல்லாத்துக்கும் அந்தராத்மாவன்னு சொல்லணும். நான் அந்தராத்மாவாக இல்லாத பூதங்கள் இந்த லோகத்திலேயே கிடையாதுன்னு சொன்னாலும் ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்தாலும் பாசிட்டிவ் தான் ஆகுது இல்லையா? அதனால நான் தான் எல்லாருக்கும் அந்தராத்மா. நான் அந்தராத்மாவாக இல்லாத வஸ்துக்கள் இந்த லோகத்துல பார்க்கவே முடியாது. அப்ப எல்லா வஸ்துக்களுக்கும் நான் தான் அந்தராத்மா. அகமாத்மா குடாகேஷா சர்வபூதா ஜெயஸ்திதா இது பிரக்ரமாத். அப்படித்தானே பெருமாள் ஆரம்பிச்சான். அகம் ஆத்மா குடாகேஷா, குடாகேஷனான அர்ஜுனா நான் தான் ஆத்மா, சர்வபூதா ஜெயஸ்திதா எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மா நான் தான், அவைகளுடைய ஹிருதய பிரதேசத்துல இருக்கேன், அங்க இருந்துட்டு அந்தராத்மாவாக நான் தான் இருக்கேன் அர்ஜுனான்னு அப்படித்தானே பெருமாள் ஆரம்பிச்சான். அதே மாதிரி அதேதான் முடிக்கிறான். அதனால அதுதான் இந்த இடத்துல அர்த்தமாக சொல்ல முடியும். ந ததஸ்தி வினா யஸ்யான் மயா பூதம் சராசரம் இத்தி அத்ராபி ஆத்மதயா அவஸ்தானமேவ விவக்ஷிதம். ஏன்னா எந்த ஒரு அர்த்தத்தை கொண்டு பெருமாள் இந்த எல்லா 21 ஸ்லோகம் தொடங்கி தன்னுடைய விபூதி யோகத்தை சொல்லிண்டே வரானே, இந்த அர்த்தத்தை தானே சொல்லணும்னு நினைச்சான். அந்த விபூதி யோகமே எப்படி ஏற்படுறது? எல்லாத்துக்கும் சமான அதிகரண்யத்தோட பெருமாள் பேசிண்டே வந்தான்னு. அந்த சமான அதிகரணமே அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் அந்தராத்மாவாக இருக்கிறதுனாலதான். அதனால முதல்ல தொடக்கத்திலையும் பெருமாள் அந்தராத்மாங்கிறத சொல்லி, அந்தராத்மாவா இருக்கிற காரணத்தினாலேயே அவன் சமான அதிகரணத்திலே எல்லாத்தையும் சொல்ல முடியும்னு பெருமை வாய்ந்த வஸ்துக்கள் எல்லாம் தான் சொல்லிட்டு, அந்த பெருமை வாய்ந்த வஸ்துக்கள் எல்லாம் தான்கிற காரணம் திருப்பி அவன் அந்தராத்மாவாக இருக்காங்கிறதுனாலையும், தான் அந்தராத்மாவாக இந்த லோகத்துல இல்லாத வஸ்துக்கள் இந்த லோகத்திலேயே கிடையாதுன்னு திருப்பி அதையே திருடப்பத்தி நமக்கு சொல்றோம் இல்லையா? அதனால அந்த அர்த்தத்தை தான் கொள்ளணுமே ஒழிய என்னை தவிர்ந்த வஸ்துக்கள் இந்த லோகத்துல கிடையவே கிடையாதுங்கிற அர்த்தத்தை கொள்ளக்கூடாது. அப்ப என்னமாகும் அப்படின்னு கேட்டா, அந்த அத்வைத்தத்தினுடைய மத்தத்துக்கு போகிற மாதிரி ஆகிறது இல்லையா? அப்ப மத்ததெல்லாம் போய் நான் மட்டும்தான் உண்மைன்னு ஆயிடுறது. அப்படி இல்லையே, எல்லாம் உண்மைதான். ஆனா எல்லாம் விபூதி தான், என்னுடைய விபூதி. நான் சமான அதிகரணத்துல எல்லாத்துமே நான் தான் அப்படின்னா என்ன தவிர்த்த வேற வஸ்துக்கள் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா வஸ்துக்களுக்கும் உண்மை, எல்லா வஸ்துக்களும் உண்மை, எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால சமான அதிகரணத்துல எல்லா வஸ்துக்களையும் என்னையாகவே சொல்ல முடியும், நானாகவே சொல்ல முடியும். அதனால என்ன தவிர்ந்த வஸ்துக்கள் இல்லைங்கிறது கிடையாது. என்னை அந்தராத்மாவாக கொள்ளாத வஸ்துக்கள் கிடையாதுன்னு அர்த்தம். எவ்வளவு அழகான அர்த்தம் பாருங்க. தத்துவத்ரயமும் உண்மை, அச்சேதனம் உண்மை, சேதனம் உண்மை, பரமாத்மாவும் உண்மை, எல்லாமே உண்மை. பரமாத்மாவை தவிர வேற வஸ்துக்கள் கிடையாதுங்கிறது கிடையாது. ஆனா பரமாத்மாவை அந்தராத்மாவாக கொள்ளாத வஸ்துக்கள் இந்த லோகத்திலேயே கிடையாது. அந்த காரணத்தினாலேயே எல்லாம் சொல்ல முடியும். ஹிமாலயன் நான் தான் அப்படின்னு சொல்ல முடியும், இந்திரன் நான் தான் சொல்ல முடியும், ராஜா நான் தான் சொல்ல முடியும் இல்லையா? ஐராவதம் நான் தான் சொல்ல முடியும், ஆதிசேஷன் நான் தான் சொல்ல முடியும், வைனதேயன் நான் தான் சொல்ல முடியும். வஸ்துக்களை மட்டும் சொல்லல, குணங்களும் நான் தான் சொல்லணும் இல்லையா? அதனால க்ஷமா நான் தான், பொறுமை நான் தான், திருடமான அர்த்தம் நான் தான், புத்தி நான் தான், மனசுங்கிறது நான் தான். பெருமாள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரா இல்லையா? அப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய அழகே. சர்வம் வஸ்து ஜாத்தம் சர்வாவஸ்தம் மயா ஆத்மபூதேனா, அதுதானே யுக்தமாகிறது. என்ன தவிர்த்த வஸ்துக்கள் இந்த லோகத்திலே கிடையாதுங்கிறது எப்படி? என்னை ஆத்மாவாக கொள்ளாத வஸ்துக்கள் இந்த லோகத்திலேயே கிடையாது. அந்த காரணத்தினாலேயே எல்லா வஸ்துக்களுக்கும் நான் சொல்லிட முடியும். அப்போ நம்மளுடைய சம்பிரதாயத்துல மட்டும்தான் எல்லா வஸ்துக்களும் நான் தான் சொன்னாலும் அர்த்தம் பொருந்தும், எல்லா வஸ்துக்களும் 3 தத்துவங்களும் தனின்னு சொன்னாலும் அர்த்தம் பொருந்தும் இல்லையா? புரியுறதோ? 3 சரீரம் வேற, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா வேற, ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தராத்மா வேற. ஆனா ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள எப்படி இருந்தே தீரணுமோ அதே போல பரமாத்மா இருந்தே தீரணும். அதனால பரமாத்மா, ஜீவாத்மா, சரீரம் இது 3த்தையும் பிரிக்கவே முடியாது. ஒழியாத அபிருதக் சித்த லட்சணங்களாக இருக்கிறதுனால யாரை சொன்னாலும் அது பெருமாளை சொன்னதாக தான் ஆகும். காரணம், அவைகளும் பெருமாளும் ஒண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. அவைகளையும் பெருமாளையும் பிரிக்கவே முடியாதுங்கிறது அர்த்தம். அவைகளுடைய சத்தா, ஸ்திதி, பிரவൃத்தி பெருமாளால மாத்திரம்தான் அர்த்தம். அவைகள் இல்லாத போது அவைகளுக்கு சத்தையோ ஸ்திதியோ பிரவൃத்தியோ கிடையாதுங்கிறது அர்த்தம். உள்ளுக்குள்ளிருந்து இருந்து பிரேரணை பண்ணக்கூடியவன் பெருமாளுங்கிறது தான் இங்க அர்த்தம். பேசும் பொழுது பெருமாள் தான் பேசுறான்னு அர்த்தம். இல்லைன்னா பேசவே முடியாது, கேட்கவே முடியாது. ஆனா அதை உணர்ந்து கேட்டுட்டோம், உணர்ந்து பேசிட்டோம் அப்படின்னா பக்தி பண்ணணுங்கிற ஆசையினால பெருமாள் சொன்னானே புத்தி யோகம் ததாமின்னு பெருமாள் தன்னுடைய பொறுப்பா அதெல்லாம் பண்ணிட்டு
இல்லையா? அதே போல முடிக்கும் பொழுதும் பெருமாள் அந்த அர்த்தத்தை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறான். நாந்தகா அஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தவா ஏஷது உத்தேசிதா புரோக்தா விபூதேஹே விஸ்தரோ மயா. என்னுடைய திவ்யமான இந்த விபூதிகளுக்கு எண்டே கிடையாது. எண்ட்லெஸ் அந்தகா அஸ்தி, அந்தமே கிடையாது. அதனால சொல்லிண்டே போகலாம். கொஞ்சம் விஸ்தாரமா சொன்னேன், ஏன்னா எல்லாமே என்னுடைய சொத்துங்கிறதுக்காகவும். ஆனா உத்தேசமா சில லட்சணங்களை தான் சொல்லிண்டே வந்து என்ன எல்லாத்தையும் என்னால சொல்லி முடிக்கவும் முடியாது. மம திவ்யானாம் கல்யாணீனாம் விபூதினாம் அந்தகா ந அஸ்தி, கிடையவே கிடையாது. கல்யாணமான என்னுடைய விபூதிகளுக்கு அந்தமே கிடையாது. ஏஷது விபூதேஹே விஸ்தராமயா கிச்சித் உபாதிபிஹி சம்க்ஷேபதா புரோக்தா. என்னுடைய விஸ்தாரங்கிறதுனால கொஞ்சம் நிறைய உங்ககிட்ட சொன்னேன். ஆனா சொன்னது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளா தான், இல்லஸ்ட்ரேட்டிவா தான் கொடுத்து சொல்ல முடியுமே தவிர என்னுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கவே முடியாது. ஏன்னா அவைகளுக்கு அந்தமே கிடையாது. இல்லையா? அடுத்தது வசுமதி அம்மா 41, 42 படிங்கோ. அடியேன் சுவாமி. யத்யத் விபூதி மத் சத்வம் சீமதூஜிதமேவ வா தத்ததேவாக கச்சத்வம் மாதேஜோம் சா சம்பவம். யத்யத் விபூதி மத் சத்வம் சீமதூஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜாம்ச சம்பவம். அதவா பகுனைத்தேன கிம் ஞானேன தவார்ஜுன விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். அதவா பகுனைத்தேன கிம் ஞானேன தவார்ஜுன விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். அடியேன் சுவாமி. தன்யவாஸ்மி. யத்யத் விபூதி மத், நிறைய என்ன சொல்லி அர்ஜுனா என்ன பிரயோஜனம்? எல்லா விபூதி உடையவைகள் இந்த லோகத்துல என்னென்னலாம் உண்டோ தன்னுடைய விபூதின்னு மத்தவா நிறைய பேர் சொல்லிக்க முடியும் இல்லையா? ராஜா அப்படின்னா பிரஜைகள் எல்லாம் தன்னுடைய விபூதி, இந்திரன்னு சொல்லும் பொழுது தேவர்கள் எல்லாம் தன்னுடைய விபூதி. ஆனால ஈஷிதவ்ய சம்பன்னம் பூத ஜாதம், தனக்கு விபூதி உண்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வஸ்துக்களாக இருந்தாலும் சரி இல்லையா? ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு இருந்தா ஒரு அப்பா இருக்கா இல்லையா? அப்ப தனக்கு தன்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் தன்னுடைய ஆளுமைக்கு நடுவில் தான் உட்கார்ந்துருக்கா. அப்படிப்பட்ட அப்பாவா இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், எல்லா விபூதியும் அவருக்கு சொந்தம் தானே, சொத்து தானே. ஸ்ரீமத்து காந்தி மத்து, அழகு உடையவைகள் எல்லா வஸ்துக்களும், எவ்வளவு பெருமை வாய்ந்த வஸ்துக்கள், அழகுள்ள வஸ்துக்கள் இருக்கு இல்லையா? தனதானிய சமிருத்தம், தனதானியத்தினால பெரிய இல்லையா? அந்த தேசத்து ராஜா இருக்கான் அப்படின்னு கேட்டா தனதானியத்தினால சமிருத்தித்துவம் ரொம்ப உண்டு அவனுக்கு இல்லையா? ஊர்ஜிதம் கல்யாண ஆரம்பேஷு உத்தியுக்தம் இல்லையா? கல்யாணமான நிறைய காரியங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்தந்த காரியங்களை பண்ணக்கூடியதான மனுஷர்கள் எவ்வளவோ பேர் இருக்கா, பெரியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கா. அது எல்லாம் தத்து மம தேஜ அம்ச சம்பவத்து இது அதிகச்சா சம்பவம் இது அவகச்சா. இது எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை பண்ணக்கூடியவர்கள், பெரிய தனதானியம் உடையவர்கள், அழகுடையவர்கள், நிறைய சொத்து உடையவர்கள் எல்லாம் என்னுடைய தேஜஸ்ல அம்சத்துல ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கும். என்னுடைய தேஜஸ், எனக்குன்னு உண்டான சாமர்த்தியம் உண்டே, அந்த சாமர்த்தியத்துல ஒரு அம்சத்தினால லவலேசத்தினால ஏற்பட்டது அர்ஜுனா. எல்லாம் ஒரு லவலேசத்தினால ஏற்பட்டது. என்னுடைய பெருமைகள் அனந்தமா இருக்கிறது. நீ லோகத்துல பெருமைகள் வாழ்ந்த வஸ்துக்கள் நிறைய பாக்குற. இந்திரனை பார்க்கும் பொழுது அப்பா எவ்வளவு பெருமை அவனுக்கு உண்டு, சொர்க்கத்துக்கு அவன் அதிபதியாக இருந்துருக்கானே, தேவர்கள் எல்லாம் அவன் சொல்ல போல கேட்டு இருக்கானே, ஐஸ்வர்யம் எவ்வளவு இருந்துருக்கு, பெருமைதான், பெருமை உடையவன். அழகு மன்மதனை போல அழகு முடியுமா? அழகுடையவன் தான். தனதானியம் இல்லையா? குபேரனை போல தனதானியங்கள் உண்டவன் யாராவது இருந்திருக்க முடியுமா? அந்தந்த காரியங்கள், பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம், விஸ்வாமித்திரர்லாம் என்னென்ன காரியங்கள் பண்ணினார். அதனால கல்யாணமான காரியங்கள் நிறைய பண்ணக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காள். அவ எல்லாருடைய பெருமைகளும் என்னுடைய பெருமையினுடைய ஒரு அம்சம்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. மம தேஜஹா அம்ச சம்பவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. தேஜஹானா பர அபிபவன சாமர்த்தியம், மத்தவாழ குறைச்சு, மத்தவா அப்படியே அவனுடைய தேஜஸ் வந்துருக்கு அப்படின்னா மத்தவாழ்லாம் சுருங்கி போயிடுமா இல்லையா? மம அச்சிந்திய அசக்த நியமன சக்தியே ஏகதேச சம்பவம். என்னுடைய சக்தியை சிந்தனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என்னுடைய நியமன சாமர்த்தியத்தை சிந்தனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த சிந்தனை, நியமன சாமர்த்தியம், அந்த சக்தி, அதுக்குள்ள ஏகதேசம் தான் நீ லோகத்துல பார்க்கக்கூடிய பெருமைகளாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் என்னுடைய பெருமையினுடைய ஏகதேசம், ஒரு தேசம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதவா பகுனா ஏதேன கிம் ஞானேன தவ அர்ஜுனா விஷ்டம்யகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து. இன்னும் நிறைய சொல்லி என்ன அர்ஜுனா பிரயோஜனம்? பகுனா ஏதேன உச்சமானேன ஞானேன கிம் பிரயோஜனம்? நிறைய இதுதான் சொல்லிண்டே வந்தேனே, இவ்வளவு சொல்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இதம் சிதச்சிதாத்மகம், ரெண்டு விதமான
உண்டு, வஸ்துக்கள் உண்டு. ஒண்ணு சித்து அச்சித்துன்னு பிரிக்க முடியும். ஞானம் உடையவர்கள், ஞானம் இல்லா, சைத்தன்யம் உடையது சைத்தன்யம் இல்லாததுன்னு பிரிக்க முடியும். கிருஷ்ண ஜகம், கிருஷ்ணம் ஜகத்து, இந்த ஜகத்தை 2 விதமா பிரிக்க முடியும். அந்த மாதிரி 3 விதமா பிரிக்க முடியும். காரியமான பொருள், காரணமான பொருள்கள்னு பிரிக்க முடியும். சித்துன்னு பிரிக்க முடியும், அச்சித்துன்னு பிரிக்க முடியும். ஸ்தூலம்னு பிரிக்க முடியும், சூக்ஷ்மம்னு பிரிக்க முடியும். அந்த சூக்ஷ்மமான வஸ்துக்களோ ஸ்தூலமான வஸ்துக்களோ, காரணமான வஸ்துவோ காரியமான வஸ்துவோ, சித்தான வஸ்துவோ அச்சித்தான வஸ்துவோ, இவைகளுடைய ஸ்வரூபமோ ஸ்திதியோ பிரவருத்தியோ அவைகளுக்கு உள்ள பேதங்களோ, இது எல்லாம் என்னுடைய சங்கல்பத்தை மீறி நடக்க முடியாது அர்ச்சுனா, இல்லையா? எப்படி என்னுடைய சங்கல்பத்தை மீறி இது எதுவுமே நடக்க முடியாதோ, அப்படிப்பட்ட பெருமையும் மீறி நடக்கவே முடியாது இல்லையா? அப்ப அது பெருமை வாய்ந்தது தானே. அந்த பெருமையும் என்னுடைய பெருமை, என்னுடைய சக்தி, அந்த சக்தியை 14,000 16,000 பாகங்களா பிரிச்சு, என்னுடைய பெருமை, என்னுடைய குணங்களுடைய தன்மையை 16,000 பிரிச்சு, அந்த 16,000ல ஒரு பாகத்தை எடுத்து அதை திருப்பி 16,000 பிரிச்சு, அந்த அம்சத்தை கொண்டு இந்த பெருமைகள், இந்த லோகத்துல இப்ப பெருமைகள் என்னெல்லாம் சொல்றேனோ அந்த பெருமைகள்லாம் என்னுடைய பெருமையை என்னுடைய சக்தியில 16,000 பிரிச்சு, அந்த ஒரு 10,000த்துல ஒண்ணு எடுத்துட்டு திருப்பி 16,000 பிரிச்சு, அந்த சக்தி லவலேசத்தினால இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது அர்ஜுனா. அப்படின்னா பிரயாசமே இல்லாம நடக்கிறது. இவ்வளவு பெருமைகள் எனக்கு உண்டுன்னு சொன்னேனே, அந்த பெருமைகள்லாம் பிரயாசத்தினால இல்ல, பிரயாசம் இல்லாம இந்த பெருமைகள்லாம் நடக்கிறது. அதனாலதான் சொன்னார் பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்துல, யஸ்யாயுதாயுத சதாம்சோ விஸ்வம் சிக்திரியம் ஸ்திதா, இல்லையா? ஸ்தோத்திர ரத்னத்திலையும் அப்படிதானே வருது இல்லையா? யஸ்யாயுதாயுதைக கலாம்ச காம்சே விஸ்வம் அப்படின்னு விசித்திர சிதஜித் பிரவிபாக விருத்தம் அப்படின்னு ஆளவந்தார சொல்றார். அப்படின்னா யஸ்ய அயுத அம்ச அம்சே விஸ்வசக்திரியம் ஸ்திதா, இந்த விஸ்வங்கிற சக்தி எல்லாம் பெருமாளுடைய சக்தியில 16,000 பங்கு, அதுல ஒரு பங்கு எடுத்த அதை 16,000 பாகங்களாக பிரிச்சா என்ன சக்தி மிஞ்சுமோ அந்த சக்தியை கொண்டு இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும், அந்த நியமனத்தையும் பெருமாள் நடத்துறான்னா அவருடைய ஞானத்துக்கோ சக்திக்கோ பலத்துக்கோ சொல்லிட முடியுமா? அவருடைய பெருமைகளுக்கு அளவே இல்லைங்கிறதுன்னு உண்மை. இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பரபிரம்ம யோகோ நாம தசமோऽध्यायः. ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. 10வது அத்தியாயம் அவருடைய பெருமைகளையே பேசிட்டு இருக்கு. யோகம் விபூதி இது எல்லாத்தையும் பேசணும்னு பெருமாள் ஆசைப்பட்டு, எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா நான் தான் இருக்கேன் அர்ஜுனா, எல்லாருடைய பிரவர்த்தியும் என்னாலதான் நடக்கிறது, எல்லா வஸ்துக்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னாலதான் நடக்கிறது, நான் அந்தராத்மாவா இருக்கிற காரணத்தினாலேயே எல்லா வஸ்துக்களையும் குறிக்கக்கூடிய சப்தங்கள்னால என்ன குறிக்க முடியும். அதனால எந்தெந்த லோகங்கள்ல பிரதானமா முக்கியமா சில விஷயங்களை சொல்றேன். ஏன் அப்படின்னா அந்தந்த ஜாதிகளுக்குள்ள பெருமை வாய்ந்தவைகளாக இந்த லோகத்துல அவைகள் பிரசித்தமா இருக்கு. அந்த பெருமை என்னாலதான் ஏற்பட்டது அப்படிங்கிறதுனால நாகங்களுக்குள்ள ஆதிசேஷன் நான்னு சொல்லும் பொழுதும், திருதி நான்னு சொல்லும் பொழுதும், க்ஷமை நான்னு சொல்லும் பொழுதும் எல்லாம் நான் தான் அர்ஜுனா, இது நான் பண்றேனே, இதனால இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? பெரிய இந்த பெருமைகள் வாய்ந்த எல்லாமே என்னுடைய அயுதாயுதாம்சாம்ச சக்தி. அது என்னுடைய சக்தியில 16,000, அந்த சக்தியில 16,000 அதை பிரிச்சா இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் யாராலையும் பண்ண முடியாது. இதை நான் விளையாட்டா பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு மட்டுமே உண்டு அர்ஜுனா. இப்படி என்னுடைய பெருமைகளை தெரிஞ்சுண்டா என்னிடத்துல பக்தி பிறக்கும், பிறந்த பக்தி வளரும். அந்த பக்தியை கொண்டு நீ என்னையே அடைவாய். அதெல்லாம் நானே பண்றேன் அர்ஜுனா, நீ கவலைப்படாது. நீ பக்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டா போரும், உடனே உனக்குள்ள உட்காண்டு உன்னுடைய தமசை அழிச்சுண்டு உனக்கு ஞானத்தை ஏற்படுத்தி கொண்டு, அந்த ஞானத்தினால அஜ்ஞானம் அழிந்து, அந்த ஞானத்தினால என்னுடைய பெருமைகளை உள்ளபடி உணர்ந்து, அதனால பரபக்தி ஏற்பட்டு, அந்த ஏற்பட்ட பரபக்தி வளர்ந்து, அந்த வளர்ந்து முதிர்ந்து என்னையே அடைஞ்சிருவ நீ அப்படின்னு பெருமாள் சொல்லணும்னு ஆசைப்படுறான். அதனால்தான் பரபக்திக்கு தான் எப்படி துணையாக இருக்கான்னு சொல்லி, அந்த தான் துணையாக இருக்கிறதுக்கு தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை நினைக்கணுங்கிறதையும் சொல்லி, அந்த திருக்கல்யாண குணங்களை இப்படி நினைக்கணுங்கிறதையும் பெருமாள் தானே நமக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்
அடியேன் தன்யோஸ்மி சுவாமி. ரொம்ப அழகா இருந்துச்சு சுவாமி. உங்க 10வது எப்ப கேட்போன்னுகிட்டே இருந்து கரெக்டா நல்லா அமைஞ்சிருச்சு. எல்லாரும் நல்ல விளக்கமா புரியாத நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி சேவிச்சுக்கிற சுவாமி. சுவாமி பாக்கியம் அடியேன் சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ரொம்ப அருமை சுவாமி. அடியேன் ராமானுஜன்.